ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்கனாமியோட டெஸ்ட் 1 பார்க்கலாம். டெஸ்ட் 1ஓட போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கானமி ஸ்டாட்டிக் அப்படின்னு பிரிச்சுருக்கோம். ஸ்டாட்டிக்னால் இப்போது புக் சோர்ஸ் படி ரெஃபர் பண்ணோன்னா என்சிஆர்டி 12th மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்கு, அப்புறம் வந்து சங்கர் கணேஷ். நீங்கள் வேறு புக் படிச்சிருந்தாலும் இட்ஸ் ஆல்ரைட் ஃபைன். நான் வந்து யூஸ் பண்ணது வந்து சங்கர் கணேஷ் கருப்பையா கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். இட் இஸ் less than 200 pages. ஸோ இந்த 2 சோர்ஸஸில் இருக்கிற ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கோட போர்ஷன்ஸாக வச்சுருக்கோம். எக்கானமி பொறுத்த வரைக்கும் பாதி கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி வருது, பாதி ஸ்டாட்டிக் கேள்வி வருது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வர்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் அதை பார்ப்போம். ஸ்டாட்டிக் வந்து ஃபுல்லாக இந்த டெஸ்ட்டில் கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ஸு 2 ஹவர்ஸ்க்குள்ளே கவர் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம். ஆன்சர் கீ வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இன் ஃபார்மல் டேர்ம்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். வீடியோவில் வந்து ஒவ்வொரு கொஷினும் நான் வந்து ஒரு பிகினர்ஸுக்கு புரிகிற மாதிரி லெவலில் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கொஷினோட டிஸ்கிரிப்ஷனும் ஆன்சரோட டிஸ்கிரிப்ஷனும் நம்ம பாக்ஸில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கனாலும் அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. வந்து எக்கனாமி வந்து ஒரு ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டு. ஸோ வந்து அதை மனப்பாடம்லாம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பட் ஸ்டில் தேர் இஸ் அ டிஃபிகல்ட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட் டைம் படித்தா நிறைய பேத்துக்கு புரியாது. எனக்கும் அதே தான். ஒரு 3-4 வாட்டி படித்து தான் ஒவ்வொரு கான்செப்டையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் ரீட் பண்ணும்போதும் கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கிளாரிட்டி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்போது ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பொருள்: பணிவு என்னும் பண்பு எல்லாருக்கும் நலம் பயக்கும். ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் போயிடலாம். Which among the following constitute the economic territory of country X for calculation of national income? எக்கனாமிக் டெரிட்டரி ஆஃப் கண்ட்ரி எக்ஸ். எக்கனாமிக் டெரிட்டரினா என்னது? எந்த டெரிட்டரிக்குள்ளே நடக்கிற எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம ஜிடிபி கால்குலேஷனுக்கு, நேஷ்னல் இன்கம் கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவோம். அதுதான் வந்து எக்கனாமிக் டெரிட்டரி ஆஃப் கண்ட்ரி எக்ஸு. இப்போ எக்கனாமிக் டெரிட்டரி வேறு, பொலிட்டிக்கல் டெரிட்டரி வேறு. பொலிட்டிக்கல் பவுண்ட்ரினா நம்ம மேப்பில் பார்ப்போம்ல, அது பொலிட்டிக்கல் பவுண்ட்ரி. எக்கனாமிக் டெரிட்டரினா பொலிட்டிக்கல் பவுண்ட்ரியில் இருக்கிற ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து எக்கனாமிக் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்குள்ளே வராது, அது வெளியில் இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மிலிட்ரி எம்பசி இதெல்லாம் வந்து வேறு கண்ட்ரீஸில் இந்தியாவோடது இருக்கும்ல, அதெல்லாமே வந்து எக்கனாமிக் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்குள்ளே தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் இந்த கேள்வி அட்டன் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து நேஷ்னல் இன்கம்க்கு நம்மளோட எக்கனாமிக் டெரிட்டரிக்குள்ளே இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் கண்ட்ரி எக்ஸ், நம்ம பார்டருக்குள்ளே நடக்கிற பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிக்குள்ளே நடக்கிற எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம சேர்த்துக்குவோம். கரெக்டு. டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அண்ட் ஏர் ஸ்பேஸ் ஆஃப் கண்ட்ரி எக்ஸ். டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னால் கோஸ்ட் லைன்லேருந்து 12 kilometers வரைக்கும் இருக்கிற டெரிட்டோரியல் வாட்டர்ஸில் நடக்கிற எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்மளோட நேஷ்னல் இன்கமுக்குள்ளே தான் வரும். ஏர் ஸ்பேஸ் ஆஃப் கண்ட்ரி எக்ஸ், நம்மளோட ஏர் ஸ்பேஸில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம தான் எக்கனாமிக் டெரிட்டரி, நம்மளோட டெரிட்டரி தான் அது. ஸோ அதுவும் இன்க்ளூடட். கான்சுலேட்ஸ் அண்ட் மிலிட்ரி பேசஸ் ஆஃப் கண்ட்ரி எக்ஸ் லொக்கேட்டட் அப்ராட். இப்போ வந்து யூஎஸில் இருக்கிற மிலிட்ரி பேசஸ்ஸு, அப்புறம் கான்சுலேட்ஸு, இதெல்லாம் வந்து இந்தியாவை ரன் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதெல்லாமே வந்து இந்தியாவோட எக்கனாமிக் டெரிட்டரிக்குள்ளே தான் வரும். தோ வந்து அது யூஎஸில் இருந்தாலும் அது நம்மளோட டெரிட்டரிக்குள்ளே தான் வரும். அதே மாதிரி நம்மளோட பொலிட்டிக்கல் பவுண்ட்ரி, நம்ம டெல்லியில் இருக்கிற, சென்னையில் இருக்கிற கான்சுலேட்ஸு இல்லை வேறு கண்ட்ரியோட மிலிட்ரி பேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளோட எக்கனாமிக் டெரிட்டரிக்குள்ளே வராது, அவங்களோட எக்கனாமிக் டெரிட்டரிக்குள்ளே தான் வரும். ஓகேவா? கான்சுலேட்ஸ் அண்ட் மிலிட்ரி பேசஸ் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ் லொக்கேட்டட் இன் கண்ட்ரி எக்ஸ். இப்போ பார்த்தீங்களா, இப்போ யூஎஸ் கான்சுலேட் வந்து சென்னையில் இருக்குது அப்படின்னா வந்து அது நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் டெரிட்டரிக்குள்ளே வராது, இது அவங்களுக்கு போயிடும். ஸோ ஆன்சர் இஸ் 1, 2 and 3 ஒன்லி. ஓகேவா? ஓகே. ஆன்சர் கீழே நம்ம டீட்டெயிலாக ஒரு ஃபார்மல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா வீடியோ பார்த்து புரிஞ்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூட ஆன்சர் கீ ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஓகே செகண்ட் ஒன். Which among the following categories of goods and services is or are taken into consideration for the calculation of GDP? ஓகே, ஜிடிபினா என்ன பார்க்கணுன்னா, ப்ரொடக்ஷன் வந்து டேக் பிளேஸ் ஆகுதா, ஏதாவது ஒரு கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் நடக்குதா அப்படிங்கிறது தான் ஜிடிபி. ஓகேவா? அதை வச்சு நீங்கள் இந்த ஆன்சரை பாருங்கள். சர்வீசஸ் ஆஃபர்ட் ஆன் சேல் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ். ஓகே, வெறும் செகண்ட் ஹேண்டு கார்ஸ்க்கு கை மாற்றி விடுறது வந்து அது ஜிடிபிக்குள்ளே வராது. ஏன்னா ஒரு புது ப்ரொடக்ஷன் நடக்கலை, இருக்கிறத கைமாற்றி விட்றாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சர்வீசஸ் ஆஃபர்ட் ஆன் சேல் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் அப்படின்னு. இப்போ ஒரு சர்வீஸ் நடக்குது இல்லைங்க, இப்போ ஒரு சர்வீசஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹேண்ட் காரை சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்வீசஸ் இருக்கிறதுனால அது ஜிடிபிக்குள்ளே
ஜிடிபிக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? நியூ கார்ஸ் விச் ரிமைன் அன்சோல்டு இன் அ பர்டிகுலர் இயர், இதுவுமே வந்து ஜிடிபிக்குள்ளே வரும். ஏன்னா வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல இன்வெஸ்ட்மெண்ட், இன்வென்டரி இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, அதெல்லாமே வந்து ஜிடிபியோட ஒரு பார்ட்டாக தான் வருது. இன்வென்ட்ரிஸ்னால் என்னென்னா ஒரு ப்ரொடக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, சேலுக்கு ரெடியாக இருக்குது, பட் ஆனால் சேல் ஆகலை அந்த வருஷத்தில் அப்படின்னா அது வந்து இன்வென்ட்ரிக்குள்ளே போயிடும். ஸோ அதுவுமே ஒரு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி தானே. ஸோ வந்து அது ஜிடிபியோட ஒரு பார்ட்டு தான். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் க்ரோன் பை அக்ரிகல்ச்சரல் ஹவுஸ் ஹோல்ட் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன், இதுவுமே வந்து கரெக்டு தானே. ஏன்னா ஒரு டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் த எக்கானமிக்கு இதுவும் தான் வந்து ஆடப் பண்ணுது. ஸோ அதுவுமே ஜிடிபியோட ஒரு பார்ட்டு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது 1 2 3 ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி நடக்குதா இல்லையா, அதுதான். நியூ கார்ஸ் விச் ரிமைன் அன்சோல்டுங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. நியூ கார் ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து இன்வென்ட்ரியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுவுமே ஜிடிபி தான். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் க்ரோன் பை அக்ரிகல்ச்சரல் ஹவுஸ் ஹோல்ட் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன், மார்க்கெட்டுக்கு வரல ஆனால் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி நடந்துட்டு தானே இருக்குது. ஸோ அதுவுமே ஜிடிபியோட ஒரு பார்ட்டு தான். ஓகேவா? With reference to GDP calculation, consider the following statements. Transfer payments such as old age pension, unemployment benefits, gifts, etc. are not included in GDP calculation. இது வந்து கரெக்ட் தான். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஜிடிபி கால்குலேஷனுக்கு எதெல்லாம் எடுத்துருப்போம், ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி டேக் பிளேஸ் ஆகுதா, சம் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது வந்து ஜிடிபியில் எடுத்துக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், ஓல்ட் ஏஜ் பென்ஷன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ், கிஃப்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டின்னு ஒன்று நடக்கலை. ஆனால் என்னென்னா வந்து கவர்மெண்ட் வந்து சில குரூப்ஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஃபார் வல்னரபிள் செக்ஷன்ஸ். ஸோ வந்து அவங்க எந்த ஒரு குட் ப்ரொடியூஸ் பண்ணனாலேயோ ஒரு சர்வீஸ் பண்ணனாலேயோ வாங்குகிற பேமெண்ட் கிடையாது, கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்காக கொடுக்குற பேமெண்ட். ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஜிடிபி கால்குலேஷனில் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா எந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியும் இதில் நடக்கலை. ஓகேவா? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, தே ஆர் நாட் இன்க்ளூடட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஃபாரின் ரெமிட்டன்சஸ்னால் இப்போ துபாயில் வேலை பார்க்குற நம்ம ரிலேட்டிவ்ஸு, யூஎஸில் வேலை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் நமக்கு பணம் அனுப்புவாங்கல்ல. ஸோ அதுதான் ஃபாரின் ரெமிட்டன்சஸ். ஃபாரின் ரெமிட்டன்சஸ் இன்டு இந்தியா ஆர் டைரக்ட்லி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் ஃபார் ஜிடிபி கால்குலேஷன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ரெமிட்டன்சஸ் இதுவுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் வரும். அதாவது நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சதுனால நமக்கு வர பணம் கிடையாது. இங்கே எந்த ஆக்டிவிட்டியும் நடக்கலை, ஒரு சப்போர்ட்டுக்காக வெளியிலேருந்து வர பணமெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரின் ரெமிட்டன்ஸும் அப்படி தான். நம்ம ஏதாவது ஒரு பண்ணுறோம் அதுக்கு ரிட்டாலியேஷனாக வந்து ரெமிட்டன்ஸ் உள்ளே வருதான்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஃபாரின் ரெமிட்டன்ஸ் வந்து நம்ம ஒரு கூட்ஸ் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒரு சர்வீஸ் இங்கே பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இன்கமாக வர்றது கிடையாது. ஸோ அது வந்து ஒரு ஜிடிபி ஆக்டிவிட்டி கிடையாது. ஓகேவா? ஸோ 1 ஒன்லி தான் வரும். ஓகே, ஃபாரின் ரெமிட்டன்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டோட ஒரு பகுதி தான். அதனால் ஜிடிபி கால்குலேஷனுக்கு அதை எடுத்துக்க மாட்டோம். 4th போயிடலாம். Which among the following can be considered as production taxes or production subsidy or subsidies? ப்ரொடக்ஷன் டேக்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஒரு ஃபேக்ட்ரிக்காக லேண்ட் வாங்கி வச்சுட்டாரு, அவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு பண்ணல, டயர் மேனுஃபேக்சர் பண்ணுறாருன்னு வைங்களேன். எவ்வளோ டயர் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, எவ்வளோ நேரம் அங்கே கம்பெனி ஓடுது, இதெல்லாம் முக்கியமே இல்லை. நீ டயர் மேனுஃபேக்சரிங்னு ஃபேக்ட்ரி கட்டி வச்சிருக்கிறியா, ஓகே அதுக்கு நான் ப்ரொடக்ஷன் டேக்ஸ்னு ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் போடுவாங்க. நீ எவ்வளோ டயர் மேனுஃபேக்சர் பண்ணுற, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுற, எவ்வளோ யூனிட் ப்ரொடக்ஷன் சேல்ஸ், அதெல்லாம் முக்கியமே கிடையாது. இரஸ்பெக்டிவ் ஆஃப் இட், நீ இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ ஒரு கடை போட்டிருக்கிற, அதுக்கு நான் ப்ரொடக்ஷன் டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி போடுறது தான் ப்ரொடக்ஷன் டேக்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டாம்ப் டியூட்டி கரெக்டு தானே, ப்ரொடக்ஷன் டேக்ஸ் தானே இது. நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க என்னங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. இப்போ வந்து இந்த இதுக்கு நான் இந்த டியூட்டி, ஓகேவா, வேல்யூ முக்கியம் கிடையாது, என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? செகண்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து ப்ராடக்ட் டேக்ஸ். ஸோ அது வந்து ப்ரொடக்ஷன் டேக்ஸ் கிடையாது. சப்சிடிஸ் ஆன் ஃபுட் அண்ட் கெரோசின், இதுவுமே வந்து ப்ராடக்ட் சப்சிடி, ப்ரொடக்ஷன் சப்சிடி கிடையாது, ப்ராடக்ட் சப்சிடி. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் இஸ் ஒன்லி 1. ஓகேவா? இப்போ ப்ராடக்ட் டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சோப்பு வாங்குகிறேன், 2 சோப்பு வாங்கினா ரெண்டு சோப்புக்கு தனித்தனியாக ஜிஎஸ்டி கட்டுவோம்ல. இப்போ ப்ரொடக்ஷன் டேக்ஸ்னால் என்னென்னா, ஒருத்தர் 10 டயர் தயாரிக்கிறவனும் சேம் ப்ரொடக்ஷன் டேக்ஸ் தான் கட்டுவான், 100 டயர் தயாரிக்கிறவனும் சேம் ப்ரொடக்ஷன் டேக்ஸ் தான் கட்டுவான். ஆனால் சோப்புனா பார்த்திங்கன்னா ஒரு சோப்புக்கு ஒரு ஜிடிபி, இன்னொரு சோப்புக்கு இன்னொரு ஜிடிபி, வேல்யூ பொறுத்து மாறும். ஸோ அது வந்து ப்ராடக்ட் டேக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி தான் ப்ராடக்ட் சப்சிடி, ப்ரொடக்ஷன் சப்சிடிங்கிறது. ஓகேவா? ஓகே, 5th போயிடலாம். விச் among the following parameters are used for calculation of GDP at basic price? GDP at basic priceனா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்னா என்னென்னு பார்க்கணும். ஃபேக்டர் காஸ்ட், ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் என்னது, 4 ஃபேக்டர்ஸு, லேண்டு, லேபரு, கேபிட்டல், அப்புறம் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த 4 ஃபேக்டர்ஸுக்கும் கிடைக்கிற இன்கம் இருக்குல்ல, அதாவது வந்து வேஜஸ்ஸு, ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாமே வந்து ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு கிடைக்கிற இன்கம், ஃபேக்டர்ஸுக்கு கிடைக்கிற இன்கம். ஸோ அந்த ஜிடிபி அட் ஃபேக்டர்ஸ் காஸ்ட் கூட ப்ரொடக்ஷன் டேக்ஸ், இப்போ நம்ம சொன்னோம்ல, ஒருத்தர் டயர் மேனுஃபேக்சரிங் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டேக்ஸ் கட்டுவார்ல, அந்த ப்ரொடக்ஷன் டேக்ஸையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஜிடிபி அட் பேசிக் ப்ரைஸ்.
இப்போ பேசிக் ப்ரைஸ் வந்து எப்படி மார்க்கெட் ப்ரைஸுக்கு வருதுன்னா ஜிடிபி அட் பேசிக் ப்ரைஸ், அதாவது வந்து ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்டு வந்துருச்சு, ப்ரொடக்ஷன் டேக்ஸை சேர்த்துட்டோம், இப்போ அது கூட ப்ராடக்ட் டேக்ஸ் அதையும் சேர்த்துட்டோம்னா அது வந்து ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். அதை தான் வந்து நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறோம், நியூஸில் பார்க்குறது, பட்ஜெட்டில் சொல்கிறது, அது எல்லாமே ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? பேசிக் ப்ரைஸ்னால் ப்ரொடக்ஷன் டேக்ஸ் இன்க்ளூடடு, ப்ராடக்ட் டேக்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதுபடி பார்த்தா என்ன ஆன்சர் வரும்? காஸ்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் சச் அஸ் லேண்ட், லேபர், கேபிட்டல். இது வந்துருச்சா? ஓகே. ப்ரொடக்ஷன் சப்சிடிஸ் கரெக்டு தானே? ப்ரொடக்ஷன் டேக்ஸு ப்ரொடக்ஷன் சப்சிடிஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கோம். ஓகே. ப்ராடக்ட் டேக்ஸையும் சேர்த்தான்னா அதுக்கு பேர் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரும். கேட்டிருக்கிறது ஜிடிபி அட் பேசிக் ப்ரைஸஸ். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2. ஓகேவா? 6th போயிடலாமா? Which among the following correctly depicts the nature of relationship between the GDP at factor cost, basic price and market price? Okay. படிப்போம். GDP at market price, GDP at factor cost ப்ளஸ் ப்ராடக்ட் டேக்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் சப்சிடிஸ்ன்னு இருக்குது. இது தப்பு. செகண்ட் பார்ப்போம். ஜிடிபி அட் பேசிக் ப்ரைஸ் வந்து ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் டேக்ஸஸ் மைனஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடிஸ். இப்போ தான் நம்ம மேலே சொன்னோம்ல, அது அப்படியே இங்கே கொடுத்துருக்காங்க. ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஜிடிபி அட் பேசிக் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் டேக்ஸ். ஓகேவா? பேசிக் ப்ரைஸ்லேருந்து ப்ராடக்ட் டேக்ஸ் அதை ஆட் பண்ணிட்டோன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்துடும். இப்போ நம்ம சொன்னது அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பாக இருக்குது. ஆன்சர் இஸ் 2 and 3. ஈஸி கொஷின் தான். ஸோ இந்த கொஷின்ஸ் இப்போ நம்ம பிக் பண்ணது எல்லாமே உங்களுக்கு பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக வேண்டி தான் கொடுத்துருக்கிறது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்டிக் டெஸ்ட்டுன்னு நம்ம பிரித்ததுக்கு காரணம் பேசிக்ஸ் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஓகே. விச் among the following is or are accounted for the calculation of household private final consumption expenditure? Okay. Household private final consumption expenditure. Okay. Expenditure incurred by residents within the economic territory. ஓகே. இதுவுமே வந்து ஹவுஸ் ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே தான் வரும். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை த ரெசிடென்ட்ஸ் அவுட் சைட் த எக்கனாமிக் டெரிட்டரி. இப்போ உள்ளே இருந்துட்டு நம்ம வெளியில் இருக்கிற கண்ட்ரிஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட்டுக்கு காசு கட்டுறோம், அதுவுமே வந்து ஹவுஸ் ஹோல்ட் ப்ரைவேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே தான் வருது. ஓகே. பேமெண்ட்ஸ் ஆர் மேட் ஃபார் டொமஸ்டிக் சர்வீசஸ் சச் ஆஸ் ஹவுஸ்மேட், பெயிண்டிங் எக்ஸெட்ரா. இதுவுமே வந்து ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி தானே. ஸோ இதுவுமே இன்க்ளூடட் தான். 1, 2, 3. ஓகே. 8th one. Which of the following components are part of gross fixed capital formation? ஓகே. நம்ம இப்போ கவர்மெண்ட் பட்ஜெட்டில் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் தான் வந்து GFCF அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஒரு பார்ட் தான் அது. அதாவது கேபிட்டல் அசட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட். ஓகேவா? ஓகே. கிரியேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ் சச் அஸ் ரோட்ஸ், ரயில்வேஸ் எக்ஸெட்ரா. கரெக்டு தானே? இதுவும் ஒரு அசட்ஸ் தானே. ஓகே. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சச் ஆஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் எக்ஸெட்ரா. இதுவுமே வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். இதுவுமே நம்மளோட அசட்ஸோட இதை வந்து அதிகப்படுத்துது. ஓகேவா? அதுவுமே வந்து GFCFக்குள்ளே தான் வருது. இன்க்ரிமெண்ட் இன் லைஃப் ஸ்டாக் அண்ட் பிளான்டேஷன். கரெக்டு தானே? இப்போ ஒரு லைஃப் ஸ்டாக் இருக்குன்னா அது டெய்லி நமக்கு மில்க் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுவும் ஒரு அசட். பிளான்டேஷன் அப்படி தான். நமக்கு இப்போ காஃபி, டீ, பனானா இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து ஒரு கேபிட்டல் அசட்ஸ். இதிலேருந்து நமக்கு ரெவன்யூ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது D 1, 2, 3 தான் வரும். ஓகேவா? இஃப் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போது அந்த லேண்டு, லேபர், கேபிட்டல், என்டர்பிரைஸ் இது எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்குன்னு வைங்களேன். இந்தியாவில் இருக்கிற சேர்ந்த மக்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஃபாரினில் வந்து ஒரு அசட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு கம்பெனி நடத்துகிறாங்கன்னா அங்கே அந்த கம்பெனிலேருந்து பணம் இங்கே இந்தியாவுக்கு வரும்ல ரிட்டர்ன்ஸாக, அதுதான் வந்து நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அதாவது இந்தியாவோட இந்தியன் ரெசிடென்ட்ஸ் ஓன் பண்ணுற லேண்டு, லேபர், கேபிட்டல், என்டர்பிரைஸ் இதெல்லாம் ஃபாரினில் இருந்துச்சுன்னா அங்கே ஃபாரினில் ஒரு கம்பெனி நடந்துகிட்ருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற இன்கம்லாம் வந்து நமக்கு இந்தியாவுக்குள்ளே வரும்ல. ஸோ அதுதான் சொல்கிறாங்க நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஓகேவா? ஆஃப் அ பர்டிகுலர் கண்ட்ரி இஸ் பாசிட்டிவ். இப்போ வந்து நெட்டு ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் வந்து இப்போ ஒரு கண்ட்ரிக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதாவது இந்தியாவிலேருந்து வெளியே போகிற அமௌண்ட்டை விட வெளியேருந்து உள்ளே வர அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஜிடிபி இஸ் ஹையர் தேன் ஜிஎன்பி. அப்படியா? கிடையாது, உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஜிஎன்பி இஸ் ஹையர் தேன் ஜிடிபி. இதுதான் ஆன்சர். இப்போ ஜிஎன்பின்னா என்னென்னு பார்த்துடலாம். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஜிடிபி என்ன பார்த்தோம், இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே நடக்கிற ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கணக்கு எடுத்தால் அது ஜிடிபி. இப்போ சப்போஸ் வந்து சாம்சங் வந்து ஒரு சவுத் கொரியா கம்பெனின்னு வைங்களேன், அது வந்து இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஜிடிபி படி பார்த்தா அது இந்தியாவுக்குள்ளே நடக்கிற ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி தான். நம்ம அந்த அமௌண்ட்டையும் நம்ம சேர்த்துக்குவோம். ஆனால் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னா என்னென்னா, இந்தியன்ஸ் ஓன் பண்ணுற இந்தியன் ரெசிடென்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்தியன் ரெசிடென்ட்ஸ் வந்து என்ன கம்பெனி ஓன் பண்ணுறாங்க, என்ன ப்ரொடக்ஷன் ஆக்ட் பண்ணுறாங்களோ அதை மட்டும் கணக்கு எடுத்துக்கிறது. இப்போ ஜிஎன்பி கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டுக்குள்ளே என்ன வரும்னா,
இப்போ ஃபாரினில் இந்தியன்ஸ் நடத்துகிற கம்பெனி இருக்குல்ல, அதுவுமே வந்து ஜிஎன்பிக்குள்ளே வரும். ஆனால் ஜிடிபிக்குள்ளே அது வராது, ஏன்னா அது நம்ம டெரிட்டரிக்குள்ளே நடக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஜிஎன்பினா இந்தியன் ரெசிடென்ட்ஸ் ரன் பண்ணுற பிஸ்னஸஸ் ஜென்ரேட் பண்ணுற எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து வெளியிலேருந்து உள்ளே வர்றது அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிஎன்பி இஸ் ஹையர் தேன் ஜிடிபி. ஓகேவா? சிம்பிள். 10th போயிடலாம். Which among the following can necessarily be associated with negative net factor income from abroad? ஓகே, வெளியிலேருந்து இந்தியன்ஸுக்கு வர வேண்டிய பணம் வந்து கம்மியாக இருக்குது, அதை விட இந்தியாவிலேருந்து வெளியே போகிற பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிடிபி இஸ் ஹையர் தேன் ஜிஎன்பி. கரெக்டு தானே? இந்தியாவில் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இருக்குது, ஆனால் ஃபாரினில் இந்தியன் கம்பெனிஸ் கம்மியாக இருக்குது. இப்போ இந்தியாவிலேருந்து சவுத் கொரியாவிலேருந்து வந்த சாம்சங்கு, சைனாலேருந்து வந்த மொபைல் மேனுஃபேக்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து பணத்தை நிறைய எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வேறஸ் இந்தியன் கம்பெனிஸ் ஃபாரின்லேருந்து ஜென்ரேட் பண்ணுற ரெவன்யூ ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வர பணம் கம்மியாக இருக்குது. அதுதான் நெகட்டிவ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிடிபி பெருசாக இருக்குது, ஆனால் இந்தியன் ரெசிடென்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஜிடிபி இஸ் ஹையர் தேன் ஜிஎன்பி. ஓகேவா? க்ளோஸ்ட் எக்கனாமிக் மாடல். நெக்ஸ்ட்டு க்ளோஸ்ட் எக்கனாமிக் மாடல்னால் என்னென்னா, வெளியிலேருந்தோ உள்ளேருந்தோ வந்து இன்கம் வரவே வராது. இன்கம் ஃப்ளோ உள்ளேருந்து வெளியே வரதோ வெளியேருந்து உள்ளே வரதோ நடக்காது. ஸோ வந்து அது தப்பாக இருக்குது. க்ளோஸ்ட் எக்கனாமிக் மாடலில் நெகட்டிவும் இருக்காது, பாசிட்டிவும் இருக்காது. ஓகேவா? ஸோ 2 வராது. ஓகே. ஹையர் மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரேட் டெபிசிட் அதிகமாக இருந்துச்சுன்னா நெட் ஃபேக்டர் இன்கம் வெளியிலேருந்து வர்றது வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. ஆக்சுவலாக ட்ரேட் டெபிசிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நமக்கு பாசிட்டிவாக வந்தாலும் நமக்கு வந்து டோட்டலாக வந்து ஃபேக்டர் இன்கம் வந்து பாசிட்டிவாக போகும். ஸோ வந்து நெகட்டிவ் நெட் ஃபேக்டர் இன்கமுக்கு இது ஒரு காரணமாக கருத முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 1. ஓகேவா? 11th போயிடலாம். நாமினல் ஜிடிபி இஸ் ரெஃபர்ட் ஆஸ் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ஜிடிபி. இது வந்து தப்பு. ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ் கரண்ட் ப்ரைஸஸ் அப்படின்னு படிப்போம்ல. ஸோ நாமினல் ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் ப்ரைஸஸ் இப்போ 2025 ஜிடிபி நம்ம பார்க்கும்போது 2025 என்ன ப்ரைஸஸ் இருக்கோ அதை வச்சு தானே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நாமினல் ஜிடிபி. அது வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கிடையாது. ரியல் ஜிடிபி தான் வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட். இப்போ பேஸ் இயர் வந்து 2015 இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் 2015 இருக்கிற ப்ரைஸஸை வச்சுட்டு ஜிடிபி ஆஃப் 2025 கால்குலேட் பண்ணனா அதுதான் ரியல் ஜிடிபி. ஸோ அதுதான் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட். நாமினல் ஜிடிபி வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ண ஜிடிபி கிடையாது. 1 is wrong. Okay, higher the nominal GDP as compared to real GDP denotes inflation within the economy. கரெக்டு தானே? நாமினல் ஜிடிபி வந்து ரியல் ஜிடிபியோட அதிகமாக இருக்குன்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கரெக்டு தானே? கரெக்டு தான். ஆன்சர் இஸ் பி. Consider the following statements about agriculture during British India. The aggregate area under cultivation was expanded during the British period. கரெக்டு தானே? ட்ரைபல் ஏரியாஸு அப்புறம் ஃபாரஸ்ட்ஸு இது எல்லா இடத்துலையுமே அக்ரிகல்ச்சரை கொண்டு வந்தால் தான் நமக்கு லேண்ட் ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பேன்ஷன் நடந்துச்சு. கரெக்ட். About 85% of the country's population derived livelihood directly or indirectly from the agriculture. இதுவுமே கரெக்டு தான். ஓகேவா? ஈஸி தான். இப்போ சொல்கிற கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்மளோட ஆன்சர் கீழே இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லாமே அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது வீடியோ வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் டு ஃபாலோ த கான்செப்ட்ஸ். ஓகேவா? Which of the following British systems were responsible for the plight of small and marginal farmers? Okay, land settlement system, revenue settlement, commercialization of agriculture, use of fertilizer. Okay, use of fertilizer அந்த காலத்தில் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஃபார்மர்ஸோட ப்ளைட் அதிகமாச்சு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ இது இப்போ ரெவன்யூ செட்டில்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அதில் 3 சிஸ்டம் படிச்சிருப்போம்ல. ரயாட் வாரி, ஜமீன்தாரி, மொகல் வாரி அப்படின்லாம் படிச்சிருப்போம். கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டிபெண்ட்டாக அக்ரிகல்ச்சரை மாற்றினாங்க. அப்போ வந்து என்னென்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஃபார்மருக்கும் வந்து அடி வாங்கும் இன்கம். ஸோ கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய ஃபேமைன்ஸ், இப்போ ட்ரவுட்ஸு, ஃபேமைன்ஸு, பஞ்சம், பாவர்ட்டி, மாஸ் கில்லிங்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணம். மார்க்கெட்டைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். மார்க்கெட்டில் ப்ரைஸ் விலை என்னவோ அதை பொறுத்து தான் நீ வாழ போறியா சாக போறியாங்கிறது ஃபார்மர்ஸுக்கு ஒரு விதியாக வந்துச்சு. ஸோ ஆன்சர் இஸ் 1, 2 and 3. 14th போயிடலாம். Consider the following statements about industrial sector during British period. During the second half of 19th century, அப்படின்னா 1850s அப்புறம் அர்த்தம், the capital goods industry began to take roots in India. capital goods industry வந்து ட்ரூவாக பார்க்கணுன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் வர ஆரம்பிச்சிது. கேபிட்டல் கூட்ஸ் இண்டஸ்ட்ரினா என்னென்னா, த இண்டஸ்ட்ரீஸ் விச் ஆக்ட் ஆஸ் இன்புட் டு ப்ரொடியூஸ் அதர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? இப்போ சப்போஸ் கேபிட்டல் இண்டஸ்ட்ரினா ஒரு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி இன்னும் பல இண்டஸ்ட்ரி வளரும். கோல் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து டிபெண்ட்டாக இருக்குது. இப்போ அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸை வச்சு தான் இப்போ வாட்ச்சு, அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் டிபெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கேபிட்டல் கூட்ஸ் இண்டஸ்ட்ரி.
which act as input to other industry, அதான் கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. த டிக்ளைன் ஆஃப் இண்டிஜினஸ் ஹேண்டிகிராஃப்ட் லெட் டு growth ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இண்டிஜினஸ் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸை அழிச்சது உண்மை. ஆனால் அது வந்து இட் லெட் டு சப்சிக்வெண்ட் அடிக்வேட் நம்பர் ஆஃப் growth ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்கலை. இந்தியாவில் நடந்த ஃபெனாமினனுக்கு பேர் டி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. அதாவது இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் நீ அழிச்சிட்ட, அதுக்கு சமமாக வந்து நீ எம்ப்ளாய்மெண்ட் அப்சார்ப் பண்ணுறதுக்கு எக்கனாமிக் வந்து ஒரு புதுசாக இண்டஸ்ட்ரி கொண்டு வந்திருக்கீங்களான்னு பார்த்தா இல்லை. அதனால தான் என்னாச்சு, எல்லாம் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட்டாக இந்த அன்எம்ப்ளாய்டு பீப்புளெலாம் போய் ஃப்ளட் ஆனாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் தப்பு. இந்தியா பிகேம் அ நெட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் த அப்கமிங் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் இன் பிரிட்டன். இதுதான் கரெக்ட் இல்லை? இதுதான் இம்பீரியலிசம்னு சொல்லுவாங்கள்ல, இம்பீரியலிசம், கொலோனியலிசம். அதாவது இந்தியா மாதிரி காலனிஸ் எல்லாத்தையுமே ரா மெட்டீரியலோட எக்ஸ்போர்ட்டராக வச்சுட்டு ஃபினிஷ்டு குட்ஸுக்கு அவங்க ஊரில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை டிபெண்ட்டாக நம்மளெல்லாம் வச்சுருக்கிறது. ஸோ ஆன்சர் இஸ் 3. 15th போயிடலாம். இந்தியா வாஸ் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷன் ஆஃப்டர் 1921. இது வந்து தப்புங்க. டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷன்னா என்னென்னா பாப்புலேஷன் ஃபேஸ் சேஞ்சஸ், க்ரோத் வந்து டெத் ரேட்டு, பர்த் ரேட்டு, மைக்ரேஷனு இதெல்லாம் மாறுறது இருக்குல்ல, இதுதான் வந்து டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷன் சொல்லுவாங்க. அதோட ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து 1921 கிடையாது. 1921க்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரான்சிஷன் நடந்துருச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ட்ரான்சிஷன்னா என்னென்னா ஹை பர்த் ரேட் இருக்கும், ஹை டெத் ரேட் இருக்கும். During the second stage of transition, neither the total population of India nor the rate of population growth at the stage was very high அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 1921க்கு அப்புறம் நடந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா வந்து பாப்புலேஷன் ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. டெத் ரேட் வந்து கொஞ்சம் ட்ராப்பாக இருந்துச்சு டியூ டு சம் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் பாப்புலேஷன் க்ரோத் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். The overall literacy level during the British period was less than 16%. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Answer is 3 only. Consider the following statements about trade through Suez Canal. Suez Canal இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சீயவும் மெடிட்டரேனியன் சீயவும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கெனால் இருக்கும், சூயஸ் கெனால். இது மூலமாக தான் 12% ஆஃப் வேர்ல்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இந்தியாவுக்கு வர வேண்டிய முக்கியமான ஆயில்ஸு இதெல்லாம் வந்து போகுது. ஓகேவா? இதில் வந்து இந்த சூயஸ் கெனால் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் சோக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சூயஸ் கெனால் இஸ் an artificial waterway running from north to south across the isthmus of Suez in northeastern Egypt. இது கரெக்டு. இட் கனெக்ட்ஸ் த மெடிட்டரேனியன் சி வித் ரெட் சி. இது கரெக்டு. ஒரு தடவை மேப்பில் போய் இதை பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டண்ட். இதில் இருக்கிற போர்ட்டு, இதில் ஃப்ளோ ஆகிற ரிவர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மெடிட்டரேனியன் சி, ரெட் சி, பார்டரிங் கண்ட்ரீஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 17th. முஸ்லின். ஓகே, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் பெங்காலை பற்றி தான் கேள்வி. முஸ்லின் இஸ் அ டைப் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் விச் ஹேட் இட்ஸ் ஒரிஜின் இன் அன்டிவைடட் பெங்கால். இது வந்து கரெக்டு. The finest variety of muslin was called mal. ஓகே, இதுவும் கரெக்டு. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை பிரிட்டிஷ் டியூரிங் த டைம் ஆஃப் லார்ட் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது மட்டும் தப்பு. இது வந்து அக்பர் டைமில் அவரோட டிரான்ஸ்லேட்டராக இருந்த மால்மலி கான் அப்படிங்கிறவர் தான் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் சொன்னதோட எல்லாமே வந்து ஆன்சர் கீழே கொடுத்துருக்கு. ஸோ வந்து டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஐ எம் நாட் டைப்பிங் இட் ஹியர் லைக் அதர் வீடியோஸ். ஓகே. Consider the following statements. Per capita இன்கம்னா என்னென்னா ஒரு கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் எவ்வளோ இருக்கோ டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் போட்டிங்கன்னா அதான் பெர் கேபிட்டா இன்கம். ஓகேவா? பெர் கேபிட்டா இன்கம் இஸ் அ மெஷர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மணி ஏர்ன்டு பெர் பர்சன் இன் அ நேஷன் ஆர் அ ஜாகிரபிக் ரீஜன். கரெக்டு தானே? ஓகே. த டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அரைசிங் அவுட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி while the national income is the sum of all income as a result of economic activity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். நம்ம மேலே சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனுக்கு பொருத்தமாக தான் இருக்குது. நேஷ்னல் இன்கம் இன்க்ளூட்ஸ் ஒன்லி தோஸ் இன்கம் விச் ஆர் டிரைவ் டைரக்ட்லி ஃப்ரம் த கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? ஓகே, இது ஈஸி கொஷின். 1 2 3. ஓகே. Which among the following accounts are account for the lowest share in India's GDP? ஓகே, அப்போயே பார்த்தோம். ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஷேர், ரேஞ்சிங் அப் டு 55 to 60% ஆஃப் ஜிடிபி. A ஆப்ஷன். B ஆப்ஷன் GFCF கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ மாடரேட் ஷேர் 10 to 12% இருக்குது. C வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஃபிக்ஸல் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஜிஎஃப்சிஎஃப்னு சொன்னோம்ல, அது வந்து ஜிஎஃப்சிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஷேர், அதாவது 30% இருக்குது. திஸ் இன்க்ளூட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெஷினரி அண்ட் கேபிட்டல் குட்ஸ். சி ஆப்ஷன். இப்போ கொஸ்டின் என்னதுன்னா லோவஸ்ட் ஷேர் இருக்கிறது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. நெட் எக்ஸ்போர்ட்ஸ் இதுதான் ஸ்லோவாக இருக்குது. நெட் எக்ஸ்போர்ட்னா என்னென்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்,
அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா வந்து நெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நெட்டுனா என்ன, நீ இம்போர்ட் பண்ணதெல்லாம் போக எக்ஸ்போர்ட்டில் ஏதாவது மீதி சர்ப்ளஸ் இருக்கா அப்படிங்கிறதா கேள்வி. இந்தியா வந்து ஒரு நெட் இம்போர்ட்டர். ஓகேவா, இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ்லாம் ஒரு சைடு, இம்போர்ட்ஸ்லாம் ஒரு சைடு வச்சிங்கன்னா இந்தியா இம்போர்ட் பண்ணுறது தான் அதிகம். ஸோ நெட் எக்ஸ்போர்ட்ஸ் தான் வந்து லோவஸ்ட் கான்ட்ரிபியூஷனு. சொல்லப்போனால் அதோட ஷேர் வந்து -3% அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே, 20th. Which among the following sectors are considered in the model of circular flow of national income in a two-sector economy? என்சிஆர்டியாக இருக்கட்டும், சங்கர் கணேஷாக இருக்கட்டும், நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு டயக்ராம் என்ன, ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேருந்து பிஸ்னஸ் ஃபர்ம்ஸுக்கு எப்படி வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, ஒரு சைக்கிள் நடக்குது அப்படிங்கிறது தான் பார்த்துருப்போம். இப்போ வந்து கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டூ செக்டார் எக்கானமி தான் கேட்டிருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குது, ஹவுஸ் ஹோல்டு, பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ், இது 2 தான் இருக்குது, 2 and 3. இப்போ இதே த்ரீ செக்டார் எக்கானமி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது கூட நீங்கள் கவர்மெண்ட்டையும் எடுத்துக்கணும். ஓகேவா. இதே 4 செக்டார்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஃபாரின் செக்டார், அதாவது ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, அதையுமே கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேவா. ஓகே, 21 போயிடலாம். விச் among the following are considered to be injections in the model of circular flow of national income? இப்போ இன்ஜெக்ஷன்னா என்ன, லீக்கேஜ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்ஜெக்ஷன்னா வந்து இட் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் த ஃப்ளோ ஆஃப் இன்கம். ஓகேவா. இன்ஜெக்ஷன்னா இன்க்ரீஸ் இன் ஃப்ளோ ஆஃப் இன்கம். லீக்கேஜஸ்னு ஒன்று இருக்குது. லீக்கேஜஸ்னால் இட் ரெடியூசஸ் த ஃப்ளோ ஆஃப் இன்கம். இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் இதை அப்படியே அட்ரஸ் பண்ண பாருங்களேன். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, இன்ஜெக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா பணப்புழக்கம் வந்து எக்கனாமியில் அதிகமாகுமா ஆகாதா? சேவிங்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கம்மி தான் ஆகும். ஓகேவா. ஸோ லீக்கேஜ் தான் நடந்திருக்கு. சேவிங்ஸ்னால் இன்கம் ஃப்ளோ வந்து அதிகம் நடக்கலை. இப்போ வீட்டுக்குள்ளே லாக்கரில் பூட்டி வச்சுருக்கோம் சேவிங்ஸு, சர்க்குலர் ஃப்ளோ நடக்குதா? இல்லை, ஃப்ளோ எண்ட் ஆகிடுச்சு. ஸோ சேவிங்ஸ் இஸ் அ லீக்கேஜ். இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அசெட்ஸ் வாங்கி போடுறீங்க, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷன் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது மூலமாக இன்னொரு அசெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ சர்க்குலர் ஃப்ளோவில் அது இருக்குது. ஓகேவா. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ இன்ஜெக்ஷன். ஓகேவா. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இதுவுமே வந்து என்ன ஆகும், கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ண என்ன ஆகும், நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும், நிறையா டிமாண்ட் அதிகமாகும். ஸோ எக்கனாமி வந்து க்ரோத் ஆகும். ஸோ சர்க்குலர் ஃப்ளோ நடக்குது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னால். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட்னால ஃப்ளோவில் இருக்கா? இல்லை, இந்தியா விட்டு பணம் வெளியே போயிடுது. ஸோ அட் இஸ் லீக்கேஜ். ஓகே. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இந்தியாவுக்கு உள்ள பணம் வருது. ஸோ தட் இஸ் அன் இன்ஜெக்ஷன். ஓகேவா. ஸோ ஆன்சர் இஸ் 2, 3 and 5. ஓகே. Which among the following is or are likely effects of total leakages being higher than the total injections in the circular flow of national income? இப்போ வந்து டோட்டல் லீக்கேஜ் வந்து இன்ஜெக்ஷனை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், பணப்புழக்கம் கம்மியாகும். தமிழில் இதுதான் அர்த்தம். ஓகேவா. ஸோ டிக்ரீஸ் இன் ஜிடிபி க்ரோத் ரேட். கரெக்டு தானே. பணப்புழக்கம் கம்மியாகுது, நேஷ்னல் இன்கமில் ஃப்ளோ கம்மியாகுதுன்னா ஜிடிபி க்ரோத் ரேட் கம்மியாகும். ஓகேவா. இம்ப்ரூவ்மெண்ட் இன் ட்ரேட் பேலன்ஸ் அப்படி நடக்குமா? ட்ரேட் பேலன்ஸ் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகணும்னா என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக நடக்கணும். இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக நடந்தால் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் நேஷனல் இன்கம்க்கு அது இன்னும் இன்ஜெக்ஷனாக தான் இருக்கும். ஆனால் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இன் ட்ரேட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டலாக உள்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. டிக்ரீஸ் இன் கிரெடிட் கிரியேஷன். கரெக்டு தானே. இப்போ கிரெடிட் கிரியேஷன் நடக்கணும்னா நீங்கள் பேங்க்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ பேங்க்குக்கு போடுற பணமெல்லாம் இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையுமே சேவிங்ஸில் அப்படியே போட்டு வச்சிட்டிங்கன்னா வந்து கிரெடிட் கிரியேஷனுக்கும் பணம் வராது. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3. சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் நேஷ்னல் இன்கமில் லீக்கேஜ் அதிகமாக இருக்குது, பணப்புழக்கம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், க்ரோத் இன் ஜிடிபி கம்மியாகும், கிரெடிட் கிரியேஷன் கம்மியாகும். சிம்பிள். 23. With reference to GDP estimation in India, consider the following statements. The GDP is estimated at market prices instead of factor cost. கரெக்டு தானே. நான் அப்போயே சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே வந்து மார்க்கெட் ப்ரைஸஸோட ஜிடிபி ஃபிகர் தான் நம்ம பார்க்குறோம். மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னது, ஃபேக்டர் காஸ்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் டேக்ஸை ஆட் பண்ணுறோம். அப்படி என்ன ஆகும், அதுக்கு பேர் பேசிக் ப்ரைஸஸ்னு ஆகும். இப்போ பேசிக் ப்ரைஸஸ் கூட ப்ராடக்ட் டேக்ஸையும் ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் ப்ரைஸஸ் ஆயிரும். ஓகேவா. ஐ ரிப்பீட், ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்டுங்கிறது இருக்கிறதுலே பேசிக்கு. லேண்டு, லேபர், கேபிட்டல், என்டர்பிரைஸ் இதுக்கு வர இன்கம்மை மட்டும் சேர்த்திங்கன்னா அது ஃபேக்டர் காஸ்ட்டு. அது கூட ப்ரொடக்ஷன் டேக்ஸையும் சேர்த்திங்கன்னா அதுக்கு என்ன ஆகும், ஜிடிபி அட் பேசிக் ப்ரைஸஸ் ஆகும். இப்போ ஜிடிபி அட் பேசிக் ப்ரைஸஸ் கூட ப்ராடக்ட் டேக்ஸ் ஃபைனலாக அதையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் மார்க்கெட் ப்ரைஸஸ். ஓகேவா. அதை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இது கரெக்டு. பேஸ் இயர் ஃபார் calculation of GDP is 2011-12. இதுவும் கரெக்டு. GDP is estimated by National Statistical Office. இதுவும் கரெக்டு தான். ஓகேவா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிபிஐ, டபிள்யூபிஐ இதெல்லாம் யார் வெளியிடுறா, இதில் என்னென்ன கால்குலேட் பண்ணுறோம், என்னென்ன பர்சன்டேஜ், இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்குது. இப்போ நான் சொல்ல இன்னொரு தடவை அதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. வித் ரெஃபரன்ஸ் டு ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியாஸ் ஜிடிபி growth rates, consider the following statements.
நாமினல் ஜிடிபி growth rate has consistently increased in past 5 years. ஓகேவா, இப்போது இந்த மாதிரி growth ரேட்லாம் வந்து கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி டிக்ரீஸ் இப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீஸ்னால் தொடர்ந்து ஏறிட்டே இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா நடந்திருக்காது ஒரு எக்கானமியில். யூஸ்வலாக ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் எக்கானமியில். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொஷினில் பார்த்தீங்கன்னா unless and until you know it for sure you should put the statement as wrong. ஓகேவா, the nominal GDP growth rate has always been higher than the real GDP growth rate in last 5 years. இது வேணால் கரெக்ட். ஏன்னா நாமினல் ஜிடிபி growth rate எப்பவுமே வந்து ரியல் ஜிடிபி growth rate வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வருஷம் அதிகமாக தானே இருக்குது. போன வருஷம் 2% இருக்குது, இந்த வருஷம் 3% இருக்குது, அதுக்கு வருஷம் மறுபடியும் 2% இருக்குன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ ரியல் ஜிடிபியோட நாமினல் ஜிடிபி எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும் unless and until the inflation is 0% or there is a deflation. ஓகேவா, ஸோ அப்படி ஒரு கண்டிஷன் இந்தியாவில் இருந்ததே கிடையாது, இப்போ இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்இன்ஃப்ளேஷனுக்கும் டீஃப்ளேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். சொல்லிடுறேன், இருந்தாலும் நீங்கள் கிராஃப் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 4% இன்ஃப்ளேஷன் இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் வந்து 3% மாறிச்சுன்னா அது டிஸ்இன்ஃப்ளேஷன். இப்போ வந்து -1% மாறிடுச்சுன்னா அது டீஃப்ளேஷன். ஓகேவா, சிம்பிள். ஆன்சர் இஸ் 2 only. Consider the following statements. India was among the top 5 countries in terms of GDP size in 2019-20. இது கரெக்டு தான். டாப் 5 கண்ட்ரிஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யூஎஸ், சைனா, ஜப்பான், ஜெர்மனி, இந்தியா. இந்த ஒவ்வொரு கண்ட்ரியோட ஜிடிபி ஃபிகர்ஸ் லேட்டஸ்ட்டுமே நீங்கள் தெரிஞ்சுட்டு போய்க்கோங்க. ஓகேவா, இந்தியா வாஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இன் 2019-20. இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கிடையாது, தேர்ட் லார்ஜஸ்ட்டு. ஆஃப்டர் யூஎஸ், சைனா, அப்புறம் தான் இந்தியா வருது. ஓகேவா, எக்கனாமி வைஸ் பார்த்தீங்கன்னா 5th. பிபிபி எக்கனாமி படி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்தியா 3rd. இப்போ பிபிபின்னா என்னென்னா, இப்போ அமெரிக்காவில் ஒரு பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் இருக்குது. பால் பேக்கெட், காய்கறி, ஃப்ரூட்ஸு, க்ளாத்திங் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா, அவங்க வந்து அதை வாங்குறதுக்கு அவனுக்கு டாலரில் எவ்வளோ மணி தேவைப்படுது. ஓகேவா, இது வந்து அமெரிக்காவோடது. இப்போ ஆஃப்ரிக்கா எடுத்துக்கோங்க. ஆஃப்ரிக்காவில் ஒரு பால் பேக்கெட், ஒரு காய்கறி, ஒரு க்ளாத்திங் எவ்வளோ இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறது தான் வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இப்போது அமெரிக்காவில் வந்து $2 இருந்தால் தான் ஒரு முருங்கைக்காய் வாங்க முடியும். இந்தியாவில் 10 ரூபா இருந்தாலே 2 முருங்கைக்காய் வாங்க முடியும். அவங்க ஊரில் $2 இந்தியாவோட கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 160 ரூபா வரும். ஸோ இந்த மிஸ்மேட்சை வந்து பேலன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஒரு கரன்சியை வச்சு கரன்சியை வச்சு ஊரில் எவ்வளோ பொருள் வாங்க முடியும், அதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இப்போ யூஎஸையும் ஆஃப்ரிக்காவையும் இதில் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்விட்டி கிடைக்கும்ல. ஸோ இதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு ஒரு இண்டெக்ஸை கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இது ஆன்சர் இஸ் only 1. இது வந்து செகண்ட் கிடையாது, தேர்டு. ஓகேவா, இப்போ நான் சொன்ன டேட்டா எல்லாமே ஆன்சர் கீழே டீட்டெயிலாக இருக்குது. 26th போயிடலாம். Which among the following countries have introduced the concept of gross national happiness index to measure its socio-economic progress? ஆன்சர் வந்து பூட்டானுங்க. இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் இந்தியாவில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஜிடிபி ஜிஎன்பின்னு ஓடாமல் ஹாப்பினஸை நோக்கி ஒரு மெஷர் வச்சுருந்தா இந்தியா எந்த பிளேஸில் வரும்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை உங்களை நீங்களே ரேங்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப உண்மையிலே நம்ம ஹாப்பினஸாக தான் இருக்குமா, அதுதானே முக்கியம். எண்ட் ஆஃப் த டே ஜிடிபி ஜிஎன்பி அதிகமாகிறத விட ஹாப்பினஸ் லெவல்ஸு, சஸ்டெயினபிலிட்டி லெவல்ஸு அதெல்லாம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தான் முக்கியம். ஓகே, பேக் டு கொஷின்ஸ். விச் among the following international organization publishes the better life index? இதுக்கு ஆன்சர் வந்து OECD தான். இவங்க வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் மீதி கொடுத்துருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக யூஎன்டிபி, IMF, வேர்ல்டு பேங்க்கு, WTO, WHO, FAO இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நியூஸில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ யூனிசெஃப், யுனெஸ்கோ, UNEP இவங்க பப்ளிஷ் பண்ணுற ரிப்போர்ட்ஸ் என்னென்ன, அந்த ரிப்போர்ட்ஸில் இந்தியாவோட ரேங்கிங் என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, லொரன்ஸ் கர்வ். The Lorentz curve shows the relationship between. ஓகே, Lorentz curveனா பார்த்துருப்பீங்களா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். அந்த ட்ரையாங்கிளில் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஹைப்போட்டென்யூஸ் வரைஞ்சிங்கன்னா அதுதான் வந்து டோட்டல் ஈக்விட்டி. அப்படி ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து Lorentz curve வந்து அந்த இன்இக்வாலிட்டி மெஷர் பண்ணும். பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் இன்கம் ஏர்ன்டு பை குமுலேட்டிவ் பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன். இப்போ வந்து 10% பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் வந்து 77% வெல்த்தை ஓன் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் படிக்கிறோம்ல, அது வந்து இன்இக்வாலிட்டி. ஸோ இப்போ 10% பீப்புள் வந்து 10% இன்கம்மை மட்டும் ஓன் பண்ணுறாங்க, 10% வெல்த்தை மட்டும் ஓன் பண்ணாங்கன்னா அது ஈக்குவாலிட்டி. ஓகேவா, இதை மெஷர் பண்ணுற கர்வ் தான் வந்து Lorentz curve. நம்மளோட புக்கிலலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நத்திங் டு வரி. 29th போயிடலாம். Consider the following statements related to Gini coefficient. The Gini coefficient measures the extent of inequality in a country. கரெக்டு தான். இன்இக்வாலிட்டி இந்த Lorentz curveோட ஒரு கண்டினியூஷன் தான் Gini coefficient. அதை வச்சு தான் நம்ம Gini coefficient வந்து கால்குலேட் பண்ணுறோம். டோட்டல் ஈக்குவாலிட்டினா 0ல் போயிருக்கோம். பர்ஃபெக்ட் இன்இக்வாலிட்டினா வந்து
1 நோக்கி போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஜினி கோஎஃபிஷியன்ட் 1 மீன்ஸ் பர்ஃபெக்ட் ஈக்குவாலிட்டி. டோட்டலாக உல்ட்டாக கொடுத்துருக்காங்க. 1னா பர்ஃபெக்ட் இன்இக்வாலிட்டி, டுவர்ட்ஸ் 0னா பர்ஃபெக்ட் ஈக்குவாலிட்டி. ஸோ ஆன்சர் இஸ் only 1. 30 போயிடலாமா? Okay, which of the following factors are likely to affect demand for goods in an economy? Okay, demand for goods இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ் கரெக்டு தானே, ப்ரைஸை பொறுத்து தான் டிமாண்ட் வரும். ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ் அதுவும் கரெக்டு தானே. இப்போ பெட்ரோலுக்கு பதிலாக டீசல் அதோட விலை அதிகமாச்சுன்னா பெட்ரோல் விலையும் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகுது. ஏன்னா ரெண்டுமே ஆயில் டிபெண்ட்டாக தானே இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பாதிக்கும். இன்கம் லெவல் ஆஃப் பையர் கரெக்டு தானே. இப்போ நான் வந்து ஒரு 2000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்குறேன்னா பெட்ரோல் வந்து அளவாக போட்டு அளவாக செலவு பண்ணுவேன். இல்லை நான் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வாங்குறேன்னா நான் கார் வச்சுருப்பேன், அதிகமாக செலவு பண்ணுவேன் பெட்ரோலுக்காக. ஸோ ஆன்சர் இஸ் 1, 2, 3. Okay, 31. Goods X and Y are considered to be complementary goods. If the price of X goods increases, then what would happen to demand for Y goods? இப்போ complementary goodsனால் என்னென்னா, நான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இப்போ ப்ரெட் வாங்குகிறோன்னா அதுக்கு கூடயே வந்து பட்டர் வாங்குவோம், இல்லை ஜாம் வாங்குவோம். இது ரெண்டு தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ். ஓகேவா? சப்ஸ்டிடியூட் கூட்ஸ்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் ப்ரெட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் பன்னு வாங்குகிறேன். ஸோ அது வந்து சப்ஸ்டிடியூட் குட். ஒன்று கிடைக்கலன்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்குறோம்ல, அது சப்ளிமெண்ட்ரி குட்ஸ். ஓகேவா? காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ்னால் ஒன்று கூட சேர்த்து இன்னொன்று வாங்குறேன்ல. இப்போ ப்ரெட்டு கூட சேர்ந்து ஜாம் வாங்குறேன்ல, அது காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இஃப் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் எக்ஸ் இன்க்ரீஸ் வாட் வுட் பி ஹேப்பன் டு டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் ஒய்? இப்போ வந்து ப்ரெட்டோட விலை ஏறுச்சுன்னா ஜாமுக்கு டிமாண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாமோட ப்ரெட்டோட எக்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெட்டு விலை அதிகமாகுது. அப்படின்னா என்ன ஆகும்னா வந்து நான் ப்ரெட்டை கம்மியாக வாங்குவேன். ஓகேவா? ஸோ தென் வாட் வுட் ஹேப்பன் டு டிமாண்ட் ஃபார் ஜாம்? ஓகே, ப்ரெட்டு நான் கம்மியாக வாங்குறேன், அப்போ ஜாமு கம்மியாக தானே வாங்குவேன். ஸோ டிக்ரீஸ் இன் டிமாண்ட். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ், அதாவது ப்ரெட்டு விலை அதிகமாகுது. ஓகே, அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்குவேன். ஓகே, தென் வாட் வுட் ஹேப்பன் டு டிமாண்ட் ஃபார் ஜாம்? இப்போது ப்ரெட்டே நான் கம்மியாக வாங்குறேன், இப்போ ஜாமும் கம்மியாக தானே வாங்குவேன். ஸோ இட் லீட்ஸ் டு டிக்ரீஸ் இன் டிமாண்ட். சிம்பிள். 32. You need to travel to office. While checking the fares on different ride-sharing platforms, you get to know that Uber fares are much higher than the fares on Ola. Hence, you decide to travel to your office by booking a Ola cab. Okay. இதனால் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ். ஓகே, ஒன்றை விட இன்னொன்று வந்து கம்மியாக இருக்குது, அதனால் நான் அதை பிடிச்சி போகிறேன். ஓகேவா? ஆனால் ஒன்றை விட ஒன்று கம்மியாக இருக்குல்ல, அதுதான் வந்து ரிலேட்டிவ்லி அப்படின்னு சொல்கிறோம். எலாஸ்டிக் அப்படின்னா வந்து இதுவுமே வந்து சூஸபிள் லிமிட்குள்ளே தான் இருக்குது. ஒன்றை விட இன்னொன்று கம்மியாக இருக்குது, அதனால் நான் இன்னொன்றுக்கு போகிறேன். இப்போ இன்னெலாஸ்டிக்னு மேலே கொடுத்துருக்காங்களா, இன்னெலாஸ்டிக்னா ரெண்டுத்துலேயுமே ரொம்ப ஹையாக சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அது பர்ஃபெக்ட்லி இன்னெலாஸ்டிக். ஓகேவா? இப்போ ரெண்டுத்துலேயுமே அநியாயத்துக்கு கம்மியாக சொல்கிறாங்கன்னா அது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். இது வந்து ரிலேட்டிவ்லி இன்னெலாஸ்டிக்னா ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட சேம் ரேட் தான் சொல்கிறாங்கன்னா அது ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக். இந்த இடத்துல ஒன்றை விட ஒன்று கம்மியாக சொல்கிறேன், அதனால் நான் அதில் போகிறேன், அதனால் அது பேர் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக். இதோட ஃபார்முலான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நம்மளோட ஆன்சர் கீழே இருக்குது. இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிதலுக்காக மட்டுமே தான். ஓகேவா? ஓகே. ஆஸ் இன்கம் ஆஃப் கன்சியூமர் இன்க்ரீசஸ் த டிமாண்ட் ஃபார் பர்டிகுலர் கமாடிட்டி எக்ஸ் ரெடியூசஸ். சிமிலர்லி as income decreases the demand for commodity X increases. In this case commodity X can be considered as. ஓகே, இப்போ வந்து லேஸ் பேக்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட இன்கம் வந்து அதிகமாகிடுச்சு. இஃப் ஆஸ் த இன்கம் ஆஃப் கன்சியூமர் இன்க்ரீசஸ் த டிமாண்ட் ஃபார் பர்டிகுலர் கமாடிட்டி எக்ஸ் ரெடியூசஸ். கரெக்டு தான், லேஸ் வந்து உடம்பு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதோட கன்சம்ஷனை கம்மி பண்ணிடுவேன் ஆஸ் மை இன்கம் இன்க்ரீசஸ். ஓகேவா? சிமிலர்லி ஆஸ் த இன்கம் டிக்ரீசஸ் த டிமாண்ட் ஃபார் கமாடிட்டி எக்ஸ் இன்க்ரீசஸ். கரெக்டு. இப்போ வந்து என்னால் வெளியில் போய் ஒரு நல்லதாக ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை ஒரு ஃப்ரூட்ஸோ வாங்கி சாப்பிட முடியல அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு லேஸ் பேக்கெட்டை வச்சு அன்றைக்கி டேவை மேனேஜ் பண்ணுறேன். அப்படின்னா வந்து இன் திஸ் கேஸ் த கமாடிட்டி எக்ஸ் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ். அதாவது என் கையில் இருக்கிற பணம் அதிகமாக இருக்குங்கும்போது நான் ஒரு பொருளை தொடவே மாட்டேன். என் கையில் பணம் கம்மியாக இருக்கும்போது தான் அப்போ தான் அந்த பணத்துக்கிட்ட நான் வருவேன். அப்படிங்கும்போது அதுக்கு பேர் என்ன கூடு, அதுக்கு பேர் இன்ஃபீரியர் கூட்ஸ். ஓகேவா? சிம்பிள். ஓகே. இப்போ வெப்லன் கூட்ஸ்னால் என்ன, கிஃபன் கூட்ஸ்னால் என்ன? இப்போ வெப்லன் கூடுனா பார்த்தீங்கன்னா வெப்லன் கூடு வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா லக்ஸுரி கூட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லம்போர்கினி கார் இருக்குது, ஒரு ஆப்பிள் ஐஃபோன் இருக்குது, இதெல்லாம் யார் வாங்குவாங்க, அது ரேட் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் நான் அதை வாங்குவேன், அப்போ தான் அதுக்கு எனக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்கல்ல, அதுதான் வெப்லன் கூட்ஸ். ஓகேவா? இப்போ கிஃபன் கூட்ஸ்னால் என்ன, கிஃபன் கூட்ஸ்னால் வந்து இட் இஸ் அ கேட்டகரி ஆஃப் இன்ஃபீரியர் கூட்ஸ் வேர் அன் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸஸ் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் டிமாண்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
இப்போ ரைஸ் விலை இருக்குது, வீட் விலை இருக்குது, இதெல்லாம் வந்து இன்ஃபீரியர் கூட்ஸ்னு சொல்கிறாங்க, கேட்டகரி ஆஃப் இன்ஃபீரியர் கூட்ஸ்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ வந்து அதோட விலை அதிகமாகுது அப்படிங்கிறனால நான் அதை கன்சப்ஷனை கம்மி பண்ண முடியுமா? இப்போ ரைஸ் வீட் வாங்காமல் நம்மளால் டே டு டே லைஃப்பை ஓட்டவே முடியாது. ஸோ அது வந்து தோ இட் இஸ் டேர்ம்ட் அஸ் அன் இன்ஃபீரியர் குட், அதோட ஸ்பெஷல் கேட்டகரி, அதோட பேர் வந்து கிஃபன் குட்ஸ். நீ ரேட் அதிகமாக ஆக்கிட்டே போனாலும் என்னால் சில விஷயத்தை நிறுத்த முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி குட்ஸை கிஃபன் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இட் இஸ் அ ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் இன்ஃபீரியர் குட்ஸ். ஓகேவா? ரைஸ் வீட் இன்ஃபீரியர் குட்ஸான்னு கேட்காதீங்க, அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. புரிதலுக்காக சொல்லிட்டேன். With reference to Veblen goods, consider the following statements. The demand for these goods increases with increase in their prices. கரெக்டு தானே? லம்போர்கினி கார், ரோல்ஸ் ராய்ஸ் கார் அவ்வளோ இருக்குது, அதுக்காக நான் வாங்குவேன். அதிகமாக நீ ப்ரைஸ் வச்சா தான் வாங்குவேன். நீ மாருதி ரேட்டுக்கு அதை வச்சேன்னா நான் வாங்க மாட்டேன். ஓகேவா? அது வந்து வெப்லன் குட்ஸ். தீஸ் குட்ஸ் ஆர் நார்மலி கன்சிடர் டு பி இன்ஃபீரியர் குட்ஸ்னு கொடுத்துருவாங்க. இது தப்பு, இன்ஃபீரியர் குட்ஸ் கிடையாது. 35. ஆல் த கிஃபன் குட்ஸ் ஆர் இன்ஃபீரியர் குட்ஸ் பட் ஆல் த இன்ஃபீரியர் குட்ஸ் ஆர் நாட் கிஃபன் குட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தானே? ஆல் த கிஃபன் குட்ஸ், ஏன்னா என்ன சொல்லியிருந்தோம், இன்ஃபீரியர் குட்ஸோட ஒரு பார்ட் தான் கிஃபன் குட்ஸ்னு சொல்லியிருந்தோம். ரவுண்டு வரைஞ்சி பாருங்கள், சிசெட்டில் வரைகிற மாதிரி. ஸோ என்ன அர்த்தம்? ஆல் கிஃபன் குட்ஸ் ஆர் இன்ஃபீரியர் குட்ஸ் பட் ஆல் இன்ஃபீரியர் குட்ஸ் ஆர் நாட் கிஃபன் குட்ஸ். கரெக்டு. த டிமாண்ட் ஃபார் கிஃபன் குட்ஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் தேர் ப்ரைஸஸ். கரெக்டு தானே? இப்போ நான் வந்து ரைஸ் வீட் கன்சம்ஷனை என்னால் கம்மி பண்ணவே முடியாது. நீ ப்ரைஸ் அதிகமாக படுத்திட்டு போனாலுமே என் டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2. 36. Consider the following statements about new economic policy of India. New economic policy na 1991 LPG reforms இருக்குல்ல, அதுதான் new economic policy. Structural reform policies were intended to correct the weakness developed in the balance of payments and to bring inflation under control. இப்போது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வீக்னஸுக்காக ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தப்பாக இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் மெஷர்ஸ் வேர் எய்ம்ட் அட் இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி ஆஃப் த எக்கானமி அண்ட் இன்க்ரீசிங் இட்ஸ் இன்டர்நேஷனல் காம்படிட்டிவ்னஸ். ஸோ டோட்டலாக உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டெபிலைசேஷன் மெஷர்ஸ் தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸை தீர்க்கிறதுக்கும் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலில் பண்ணுறதுக்கும் பண்ணது. ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம்னு நம்ம கொண்டு வந்தது தான் வந்து டு இன்க்ரீஸ் தி எஃபிஷியன்சி ஆஃப் எக்கானமி. ஃபார் எக்ஸாம்பிள் லிபரலைசேஷன், அந்த எல்லா கவர்மெண்ட் செக்டார்லேருந்து நம்ம எல்லாத்தையும் தூக்கி விட்டு இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும் கவர்மெண்ட் செக்டார் கையில் வச்சுட்டு மீதியெல்லாம் ப்ரைவேட்டுக்கு ஓப்பன் பண்ணி விட்டோம். அது வந்து ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம். அதுதான் வந்து ஃபார் இன்க்ரீசிங் அவர் இன்டர்நேஷனல் காம்படிட்டிவ்னஸ்க்காக பண்ணது. டோட்டலாக உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் டி, நெய்தர் 1 nor 2. அப்புறம் எல்பிஜி ரீஃபார்ம்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அப்புறம் வந்து இந்தியாவோட ப்ராக்ரஸ் அதுக்கப்புறம் எப்படி இருக்குது, முன்னாடி எப்படி இருக்குது, எப்படி கிரைசிஸ் சால்வ் ஆச்சு, எந்தெந்த செக்டார் எப்படி எவால்வ் ஆயிருக்கு, அதோட ஷார்ட் கமிங்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு வந்து 11th NCERT நம்ம படிப்போம்ல, அது வந்து கொஞ்சம் வாஸ்ட்டாக ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும். அது ப்ரிலிம்ஸுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே அது வந்து உங்களோட ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணவும் இந்தியன் எக்கானமியை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஒன் டைமாவது நீங்கள் படிச்சுட்டு போயிடுங்க. 11th NCERT எக்கனாமி. ஓகேவா? 37 போயிடலாம். Which of the following steps leads to liberalization in the economy? லிபரலைசேஷன்னா என்னென்னா வந்து லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைசன்ஸ் ராஜ்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணுமா, ஒரு 20 லைசன்ஸ் வாங்கிட்டு வா, 200 லைசன்ஸ் வாங்கிட்டு வா. இன்னொரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறியா, நீங்கள் போய் ஒரு 200 லைசன்ஸ் வாங்கிட்டு வா. இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கி கொடுத்து என்னாச்சு, ஸ்மால் பிளேயர்ஸ்னால் ஒரு கம்பெனிக்குள்ளே ஒரு செக்டாருக்குள்ளே நுழையவே முடியல. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேருந்து லிபரேஷன் பண்ணது தான் வந்து லிபரலைசேஷன். அவ்வளோ லைசன்ஸ்லாம் தேவையில்லைப்பா, மினிமலாக லைசன்சிங் வாங்கிக்கோ. நீ எக்கனாமியில் வந்து ப்ரைவேட் செக்டாரை பூஸ்ட் பண்ணுற, நீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணு தாராளமாக, கண்ட்ரி க்ரோத்துக்கு நீ கான்ட்ரிபியூட் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணுறோம்ல, அதுதான் லிபரலைசேஷன். ஓகேவா? ஓகே. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டு தானே? கவர்மெண்ட் செக்டார் எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் கை மட்டும்தான் ஓங்கி இருக்கணும், மற்ற யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் வந்து முக்கிய துறையை மட்டும் நான் கையில் வச்சுக்கிறேன், மீதியெல்லாம் நான் லிபரலைஸ் பண்ணி நான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் அந்த செக்டாரை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது லீட்ஸ் டு லிபரலைசேஷன். கரெக்டு தானே? கரெக்டு. டீரெகுலேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார் கரெக்டு தானே? கரெக்டு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் செக்டார் பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க் மட்டும்தான் இருக்கும். அதை மீறி நீ தான் ப்ரைவேட் செக்டார் பேங்க் வச்சுருந்தாலும் நான் வந்து நீ உன் சைஸ் பெருசாக என்ன பண்ணுவேன், அதை வந்து பப்ளிக் செக்டார் பேங்காக மாற்றிடுவேன் அப்படிங்கிற போக்கில் தான் இந்தியா இருந்துச்சு 1990s வரைக்கும். இப்போ எஸ்பிஐலேருந்து எல்லா பேங்க்குமே ப்ரைவேட் பேங்காக தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். அதை வந்து கவர்மெண்ட் வாங்கிருச்சு ஒரு காலத்தில். ஸோ வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்கெல்லாம் பூஸ்ட் பண்ணதுக்கு வந்து லிபரலைசேஷன். கரெக்டு தானே? ஸோ 1, 2, 3. ஓகே. 38. Which of the following central public sector enterprises are designated as நவரத்னாஸ்? இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. அந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் PSUs
பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மகாரத்னா, மினிரத்னா, நவரத்னா இப்படிலாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா, லிமிட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், லிமிட்ஸ் ஆஃப் அட்டானமி, அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டில் கேட்காமலே நீங்கள் இவ்வளோ செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமலே நீங்கள் இவ்வளோ மிஷினரியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இவ்வளோ ஸ்கேல் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணலாம், இவ்வளோ அட்டானமி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கேட்டகரி வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு கேட்டகரியோட க்ரைட்டீரியாவுமே நம்மளோட ஆன்சர் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸாமுக்கு போகும்போது ரீசெண்டாக வந்து ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஆஃப் நவ் 2025 ஸ்டார்டிங் இது மட்டும்தான் வந்து நவரத்னா, மீதி எல்லாமே வந்து வேறு. ஸோ யூ ஷுட் செக் அகைன். ஓகே, 39th போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மகாரத்னா, நவரத்னா அண்ட் மினிரத்னா. ஓகே, ஆன்சர் இஸ் 4 ஒன்லின்னு சொல்லியிருந்தேன்ல, இங்கே அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, the status of Maharatna, Navaratna and Miniratna are granted to central public sector enterprises based on the profit made by them. கரெக்டு தானே? எந்த கேட்டகரியுமே இல்லாமலாம் ஒருத்தனை பிராண்ட் பண்ணுவாங்க. உங்களோட ரெவன்யூ எப்படி இருக்குது, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஃபைனான்ஷியல் பேலன்ஸு, பெர்ஃபார்மன்ஸு, ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். தே வர் செட் அப் வித் த இன்டென்ஷன் ஆஃப் ப்ரொவைடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு பப்ளிக். இதுவும் கரெக்டு தானே? கரெக்டு. ஓகே, ஆன்சர் இஸ் 1 and 2. ஓகே, WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகே, இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் படிச்சிருப்பீங்க. த WTO இஸ் அ சக்ஸஸர் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப்ஸ். இது கரெக்டு தான். GATTங்கிறது வந்து 1948 23 கண்ட்ரிஸ் மட்டும் வச்சுருந்தாங்க, ஒரு குளோபல் ட்ரேடை அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்காக அப்படின்னு வச்சுருந்தாங்க. டு என்ஷூர் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் கண்ட்ரிஸ் இன் இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஃபார் ட்ரேடிங் பர்பஸ். அதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் GATT 1948 பண்ணாங்க. அதோட சக்ஸஸராக தான் வந்து WTO ஃபார்ம் பண்ணாங்க இன் 1995. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. இங்கே WTO வந்து 1948 கொடுத்துருக்காங்க, இது வந்து 1995. ஓகேவா? The WTO is aimed to establish a rule-based trading regime in which the nations cannot place arbitrary restrictions on trade. இது கரெக்டு தானே? இது கரெக்டு. 1 கரெக்டு, 3 கரெக்டு. ஆன்சர் இஸ் 1 and 3. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஏதாவது சலுகை பண்ணுதுன்னா எல்லா கண்ட்ரிஸ்க்கும் அந்த சலுகையை நீ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்ஸ். இது நியூஸில் வந்துகிட்டே இருக்குது, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது WTO ரிலேட்டட் தான், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ WTO சுற்றி என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு, என்னென்ன டிஸ்பியூட்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. இப்போ IT அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் இந்தியாவுக்கு பல டிஸ்பியூட்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பேனல் அப்படி அப்பீலேட் பாடின்னு ஒன்று இருக்குது, அதோட அப்பாயின்மெண்ட்ஸை US தொடர்ந்து பிளாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் என்ன ப்ராப்ளம்? அப்புறம் சைனாவும் WTOலையும் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இவங்க 2 பேத்துக்கும் என்ன ப்ராப்ளம், சைனா எப்படி ப்ரொவிஷன்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சில விஷயமெல்லாம் நீங்கள் இப்போ இதை தேடி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, 41. Consider the following statements about Indian economy during reforms post 1991. Okay, the opening of economy has led to a rapid increase in foreign direct investment and foreign exchange reserves. இது கரெக்டு தாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உடனே நெட்டுக்கு போய் FDI லெவல்ஸ் இந்தியாவில் இப்போ என்ன கடைசி 2 வருஷம் 5 வருஷத்தில் என்ன ஃப்ளோ இருக்குது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் FDI FII இது ரெண்டோட டேட்டாவும் ரீசெண்ட் டேட்டாவும் இப்போ நீங்கள் தேடிக்கணும். ஓகேவா? டியூரிங் த ரீஃபார்ம் பீரியட் த க்ரோத் ஆஃப் த சர்வீஸ் செக்டார் ஹேஸ் டிக்ளைன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சர்வீஸ் செக்டார் க்ரோத் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் க்ரோத் தான் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஓகே, த க்ரோத் வாஸ் மெயின்லி ட்ரிவன் பை க்ரோத் இன் அக்ரிகல்ச்சர் செக்டார். இது அப்படியே தப்பாக இருக்குது. இது ரெண்டும் உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் ஒன்லி 1. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ GDPயில் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார், சர்வீஸ் செக்டார் இது 3ஓட கான்ட்ரிபியூஷனும் 1991க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 2020க்கு அப்புறம் எப்படி இருக்குது, அப்புறம் GDPயோட மேனுஃபேக்சரிங் செக்டார், அக்ரிகல்ச்சர் செக்டார், சர்வீஸ் செக்டார் இது 3மே எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத்துக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் இருந்துச்சு. இது வந்து 1990க்கு முன்னாடி ஃபிகர்ஸ் என்ன, 2020க்கு அப்புறம் ஃபிகர்ஸ் என்ன, இது ரெண்டுத்தையுமே நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, 42 போயிடலாம். Which of the following conditions supports the quantitative restrictions regime followed by India to protect the domestic industries? Quantitative restrictionsனால் என்ன அர்த்தம்னா, இந்தியா வந்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, ஃபாரின்லேருந்து வர சில கூட்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வந்து அமௌண்ட்டாக அப்போ வந்து நீ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே கூட்ஸ் ஒரு 10 கூட்ஸ் வேணால் இம்போர்ட் பண்ணிக்கோ, அதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, வென் தேர் இஸ் அ நம்பர் இன்வால்வ்டு, இல்லை நீ வந்து ஒரு $100 மில்லியன் வரைக்கும் நீ இம்போர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, வென் தேர் இஸ் அ நம்பர் இன்வால்வ்டு இன் இம்போசிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இட் இஸ் கால்டு குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே, ரிடக்ஷன் ஆஃப் டேரிஃப்னா என்னென்னா, நீ $100 பொருள் இம்போர்ட் பண்ணனா $10 கஸ்டம்ஸ் கொடுக்கணும். இப்போ $10 வேணாம்பா, $5 கொடுத்தா போதும் அப்படின்னா என்ன ஆகும், இம்போர்ட் அதிகம் தான் ஆகும்.
ஸோ வந்து இது கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. இம்போசிஷன் ஆஃப் இம்போர்ட் லைசன்சிங் இது கரெக்டு தானே. இப்போ என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் இம்போர்ட்டை வந்து ப்ரொசீஜர் வந்து டைட்டன் ஆகும். இன்னும் டைட்டன் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட்ஸ் கம்மியாகும். ஓகேவா. ரிமூவல் ஆஃப் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ். இப்போ என்னென்னா எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ், இப்போ கஸ்டம் சொன்னேன்ல, அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் 100 ரூபாய்க்கு பொருள் இம்போர்ட் பண்ணுற 10 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் டியூட்டி கட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ 10 ரூபாயும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும், எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்களா. ஓகே, இப்போ நீ வந்து 100 ரூபாய்க்கு இங்கேருந்து அக்ரிகல்ச்சர் கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், கவர்மெண்ட் வந்து எனக்கு 10 ரூபா கொடு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன ஆகும், ஓகே நான் 100 ரூபா எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா 10 ரூபா கவர்மெண்ட் கொடுக்கணும். இப்போ அதை ரிமூவ் பண்ணிடுச்சு கவர்மெண்ட். அப்படின்னா என்ன ஆகும், இங்கேருந்து போகிற எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இட் வில் லீட் டு மோர் எக்ஸ்போர்ட்ஸ். பட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 2. ஓகே, 43 போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ரீஃபார்ம்ஸ் இந்த இந்தியன் எக்கானமி. அதாவது கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குது. இந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ரீஃபார்ம்ஸ் இந்த இந்தியன் எக்கானமி எஸ்பெஷலி போஸ்ட் எல்பிஜி ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. த ருப்பி வாஸ் டீவேல்யூட் அகேன்ஸ்ட் ஃபாரின் கரன்சிஸ். டீவேல்யூடுனா என்னது, இப்போ இந்தியாவில் வந்து ஒரு டாலர் 60 ரூபா அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் உள்ளே நுழைஞ்சு, ஆர்பிஐ உள்ளே நுழைஞ்சு, இல்லை இந்தியன் கரன்சியோட வேல்யூ 80 ரூபா அப்படின்னு மாற்றிட்டாங்கன்னா அதுதான் டீவேல்யூவேஷன். ஓகேவா. டெப்ரிசியேஷன்னா என்ன, கவர்மெண்ட் உள்ளே நுழையாமலே ஆட்டோமேட்டிக்காக டியூ டு ட்ரேட் பேலன்ஸ் வந்து இந்தியன் ருப்பியோட வேல்யூ குறையுது. இப்போ சப்போஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேலன்ஸ்னாலையும் எஃப்டிஐ எஃப்ஐஐ இன்ஃப்ளோஸ் இதெல்லாம் மாறுதல்னாலையும் இந்தியாவில் வந்து இப்போது 90 ரூபா நோக்கி டாலர் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா வந்து அது டிப்ரிசியேஷன். இப்போ கவர்மெண்ட்டே உள்ளே பூந்து கம்மி பண்ணுறதுக்கு பேர் டீவேல்யூவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, கவர்மெண்ட்டே உள்ளே பூந்து அப்போ கம்மி பண்ணாங்க. ஏன்னா வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து நிறையா வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா. ஸோ அப்போ வந்து டீவேல்யூஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட்ஸ் மூலமாக நம்ம கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் ருப்பியை டீவேல்யூ பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. த ரேட் ஆஃப் கார்பரேஷன் டேக்ஸ் ஹேஸ் பீன் கிராஜுவலி இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே, அது தப்பு. இந்தியா தான் வந்து இப்போது கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ 22% அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது இந்தியாவில். ஏசியாவிலே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மியான டேக்ஸ் ரேட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா. கார்ப்பரேட் டேக்ஸ். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வேர் அலோட் டு இன்வெஸ்ட் இன் த இந்தியன் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ். கரெக்டு தானே. ஓகே, கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி இதெல்லாம் பார்த்துருப்போம். லிமிடெட் கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி தான் இருக்குது இந்தியாவில், பட் ஸ்டில் தே ஆர் அலோட். ஓகேவா. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த தாராப்பூர் கமிட்டி 1 and 2 ரெக்கமெண்டேஷன்ஸு, கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி எப்போ இந்தியாவில் ஃபுல்லாக வந்துச்சு, கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி கொண்டு வரல என்னென்ன சிக்கல் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. 44 போயிடலாம். டியூரிங் த ஃபெஸ்டிவல் சீசன் பீப்புள் யூஸ்வலி வித்ட்ரா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி ஃப்ரம் த பேங்க்ஸ் லீடிங் டு இன்க்ரீஸ் இன் கரன்சி டெபாசிட் ரேஷியோ. வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் மணி மல்டிப்ளையர். ஓகே, இப்போ கரன்சி டெபாசிட் ரேஷியோனா கரன்சி நோட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து டெபாசிட்ஸை வந்து கம்மியாகும். கரெக்டாக. அப்படின்னா என்ன ஆகும், மணி மல்டிப்ளையரோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி, இப்போ கரன்சி டு டெபாசிட் ரேஷியோ வந்து 10/100 அப்படி இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ வந்து பண்டிகை காலம் வரும்போது நான் கரன்சி அதிகப்படுத்திடுறேன், என் கையில் நோட் ரூபா அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கரன்சி வந்து 50 மாறிடுது. ஓகேவா. டெபாசிட் வந்து 70 மாறிடுச்சு. அப்படின்னா என்ன ஆகும், மணி மல்டிப்ளையர் என்ன ஆகும், பேங்க்கு கிட்டே இருக்கிற டெபாசிட் வந்து கம்மியாகும். ஏன்னா காசு நிறைய கையில் வேணும்னு நான் எடுத்துடுறேன். அப்போ பேங்க்கில் இருக்கிற டெபாசிட்ஸ் வந்து கம்மியாகும். பேங்க்கில் டெபாசிட் அதிகமாக இருந்தால் தானே அதை லெண்ட் பண்ண முடியும், கிரெடிட் மல்டிப்ளை ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும், இன்க்ரீஸ் இன் மணி மல்டிப்ளையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா. இன்க்ரீஸ் ஆகாது. பேங்க்கு கிட்ட டெபாசிட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், அது கொடுக்குற கிரெடிட் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ மணி மல்டிப்ளையர் கம்மியாகும். ஸோ ஆன்சர் இஸ் 2. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரண்ட்லி டிஸ்கிரைப்ஸ் த மீனிங் ஃபிடியூஷரி மணி. ஃபிடியூஷரி மணி, இப்போ ஃபிடியூஷரிங்கிற வார்த்தை எங்கே கேட்டிருப்போம், இந்த டிபிடிபி பில் ஆக்டில் வந்து வந்திருக்கோம்ல, டேட்டா பிரின்சிபல் டேட்டா ஃபிடியூஷரி, அப்போ கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு இந்த ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல் தான். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மணி விச் இஸ் அக்செப்டட் ஃபார் பேமெண்ட் பிகாஸ் ஆஃப் த ட்ரஸ்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ். இதை எப்படி நீங்கள் லிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் உட்காந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ஏசி ரூமில் லீட் பண்ணும்போது பொறுமையாக டைம் எடுத்து பார்க்கும்போது லிங்க் பண்ணி எழுதிட முடியும். பட் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இதை பண்ணுறது கஷ்டம். ஸோ இட் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். இப்போ லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா. டேட்டா ஃபிடியூஷரி நம்ம யாரை சொல்லுவோம்,
இப்போ டேட்டா பிரின்சிபல்னால் யார்? இப்போ என் கையில் வந்து என்னை பற்றின பர்சனல் டேட்டா இருக்குது. நான் வந்து கவர்மெண்ட்கிட்ட கொடுக்குறேன் என் டேட்டாவை. சென்சஸ் அப்போ இந்தாங்கப்பா இதெல்லாம் என் டேட்டா நான் கொடுக்குறேன். இப்போ கவர்மெண்ட் வந்து டேட்டா ஃபிடியூசரி. என் டேட்டாவை வாங்கி ரெஸ்பான்சிபிளாக ப்ராசஸ் பண்ணி பப்ளிக் வெல்ஃபேருக்காக அவன் யூஸ் பண்ணுறாங்கல்ல, கவர்மெண்ட் ஆக்ட் ஆஸ் அ டேட்டா ஃபிடியூசரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா, நான் கவர்மெண்ட் மேலே ட்ரஸ்ட்டுனால தான் நான் அதை கொடுக்குறேன் அந்த டேட்டா எல்லாத்தையும். ஸோ அதே கான்செப்ட் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், மணி யூஸ் இஸ் அக்செப்டட் ஃபார் பேமெண்ட் பிகாஸ் ஆஃப் த ட்ரஸ்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ். ஓகேவா? இப்போ எப்படி எக்ஸாம்பிள் என்ன, பார்ட்டர் சிஸ்டம்லாம் சொல்லுவோம்ல, நம்ம ஃபுல்லாக ட்ரஸ்ட் பேஸ்டு தான் நடக்கும். எனக்கு கான்ட்ராக்ட் பேஸ்டு கிடையாது, ஃபுல்லாக ட்ரஸ்ட் பேஸ்டில் நடக்கிற தொழில்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி இந்த ஹவாலா ட்ரான்சாக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரஸ்ட் பேஸ்டு தான், படத்துலலாம் பார்க்குறோம்ல அந்த மாதிரி. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் அ லீகல் டெண்டர் இன் இந்தியா? லீகல் டெண்டர்னால் என்னென்னா, இப்போ நான் அதை போய் கொடுத்தேன்னா ஆர்பிஐ கவர்னர் சைன் பண்ண நோட்டை போய் நான் எங்கே கொடுத்தாலும் இந்தியாவில் அதை வாங்கி தான் ஆகணும். அதை ரெஃப்யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து இதை லீகல் டெண்டர்னு அறிவிச்சிருச்சு. ஸோ அதுதான் லீகல் டெண்டர். ஓகேவா? ஸோ கரன்சி நோட்ஸ் கரெக்டு தானே? யாராவது ரெஃப்யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. காயின்ஸு கரெக்டு தானே? யாருமே அதை வாங்க மறுக்க முடியாது. செக்ஸ் அண்ட் டிமாண்ட் டிராஃப்ட் இது வந்து லீகல் டெண்டர் கிடையாது. இதை வந்து நீங்கள் ஒரு பேங்க்கிட்ட போய் கொடுத்து இந்தாங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னா அவன் வாங்கலாம், வாங்காமலும் போகலாம். இல்லை நீங்கள் ஒரு பேமெண்ட்டுக்காக கடைக்கு போகிறீங்க, அவன் வந்து எனக்கு கேஷாக கொடுத்துருங்க, எனக்கு செக் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கேஷாக தான் கொடுத்தாகணும். ஏன்னா நீ இதை ஏன் வாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நீங்கள் சண்டை போட முடியாது. ஓகேவா? ஆன்சர் இஸ் 1 and 2. இதில் வந்து லிமிட்டட் லீகல் டெண்டர், அன்லிமிட்டட் லீகல் டெண்டர் அப்படின்னு இருக்குது. லிமிட்டட் லீகல் டெண்டர்னால் காயின்ஸ் வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் காயினாகவே கொண்டு போனீங்கன்னா அதை அவங்க வாங்க மறுக்கலாம். ஏன்னா வந்து காயின்ஸ் ஆர் லோ டினாமினேஷன் மென்ட் ஃபார் லோ வேல்யூ டிரான்சாக்ஷன். வேறு கரன்சி நோட்ஸ் அப்படி கிடையாது. அன்லிமிட்டட் லீகல் டெண்டர் நீங்கள் எவ்வளோ கரன்சி வேணாலும் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஓகே, 47 போயிடலாமா? Which of the following can lead to an increase in money multiplier within the Indian economy? ஓகே, மணி மல்டிப்ளையர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டர்ஸாக இருக்கலாம்? கரெக்டாக, டிக்ரீஸ் இன் த கரன்ஸ். ஓகே, இது வந்து சிஆர்ஆர்னா வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர்னா வந்து ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்னு நினைக்கிறேன். சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்னே படித்து ஃபுல் ஃபார்ம் டக்குன்னு ஞாபகம் இல்லை. டிக்ரீஸ் இன் சிஆர்ஆர் இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சிஆர்ஆர்னால் என்ன, கேஷ் அமௌண்ட்டு மட்டுமே வந்து ஆர்பிஐ கிட்ட பேங்க் வந்து டெபாசிட் பண்ணிடும். மினிமமாக வந்து இவ்வளோ அமௌண்ட் நீ டெபாசிட் பண்ணியே ஆகணும் நீ பேங்க்கிட்ட ரன் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த அமௌண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணால் ஓகே, பேங்க் கிட்ட நிறையா பணம் இருக்கும், நான் ஆர்பிஐ கிட்ட கொஞ்சம் பணத்தை வச்சா போதும், நிறையா பணம் பேங்க் கிட்டே இருக்கும். ஸோ மணி மல்டிப்ளையர் அதிகமாகும், ஏன்னா கிரெடிட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். டிக்ரீஸ் இன் எஸ்எல்ஆர் இதுவும் கரெக்டு தானே? எஸ்எல்ஆர்னால் என்ன, லிக்விட் அசெட்ஸ், அதாவது மணியாக இருக்கலாம், அப்புறம் வந்து கோல்டாக இருக்கலாம், அப்புறம் பாண்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஈஸிலி கன்வெர்ட்டபிள் டு கேஷாக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எஸ்எல்ஆருக்குள்ளே எலிஜிபிள் ஆகும். ஸோ அந்த ரேட்டை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணாலும் என்ன ஆகும், பேங்க்குக்கு வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய லெண்டிங் அமௌண்ட் வந்து அதிகமாகும். ஸோ கிரெடிட் கிரியேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ மணி மல்டிப்ளையர் அதிகமாக இருக்கும். ஓகே, டிக்ரீஸ் இன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் கரெக்டு தானே? இப்போ நான் 10% இன்ட்ரெஸ்ட், ஒரு 15% இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒரு லோன் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து அதை கொஞ்சம் பேர் வாங்குறான்னு வைங்களேன். இதே அது 5% வந்துச்சுன்னா நிறைய பேர் வாங்குவான். ஸோ மணி மல்டிப்ளையர் அதிகமாகுது. ஸோ ஆன்சர் இஸ் 1, 2, 1, 3. எல்லாம் டவுட்டே இருக்கக்கூடாது. கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, எப்படி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன கொஷின்ஸ் தேவையோ எல்லாமே நம்ம டெஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஓகே, consider the following statements related to scheduled banks in India. They are listed under second schedule to RBI Act 1934. Correct statement. They need to have a minimum paid up capital of rupees 1000 crore னு சொல்லியிருக்காங்க. அது 1000 crore கிடையாது, 5 lakhs. ஓகேவா? All cooperative banks and regional rural banks are categorized as scheduled banks. கிடையாது. கொஷினில் பார்த்தீங்களா ஆல் இருக்குது, இதெல்லாம் காஷன் வேர்டு. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தால் யூபிஎஸ்சி அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கான்னு அர்த்தம். கொஷினை திருப்பி படித்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ வந்து எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் எல்லா ரீஜனல் ரூரல் பேங்க்கையும் வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு, எல்லாத்தையுமேலாம் அறிவிக்கல. ஷெட்யூல்டு பேங்க்ஸாக நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணுன்னா ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மீட் பண்ணால் மட்டும்தான் யூ வில் கம் அண்டர் ஷெட்யூல்டு பேங்க்ஸ். ஓகேவா? அந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாமே நம்ம வந்து ஆன்சர் கீழே கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 1 only. ஓகே, 49 போயிடலாம். வித் ரெஃபரன்ஸ் டு பேமெண்ட் பேங்க் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இந்த கொஷினை பார்த்தோன்னே பேமெண்ட் பேங்க் வெர்சஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இந்த ரெண்டு பேங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேமெண்ட் பேங்க்குங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்குன்னா, இப்போ மைக்ரண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் லோ இன்கம் வாங்குகிற கேஷுவல் வேஜஸ் வாங்குகிற லேபரர்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ஸ்மால் அமௌண்ட் லிமிட் அப் டு 2 lakhs வரைக்கும் இருக்கிற ஒரு அக்கௌண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து டெபிட் கார்டு வச்சு வேணுங்கிற பணத்தை டக்குன்னு எடுத்துக்கலாம். சேலரி அதில் கிரெடிட் பண்ணுறது, இந்த ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட பண தேவைகள் டே டு டே இதுக்காக போடுறது தான் வந்து பேமெண்ட் பேங்க்ஸ். இந்த மாதிரி அன்சர்வ்டு செக்ஷன்ஸுக்கு சர்வ் பண்ணுறதுக்காகவே கொண்டு வந்த பேங்க் தான் பேமெண்ட் பேங்க்ஸ். ஓகேவா? பேமெண்ட் பேங்க்னால் லோன் கொடுக்க முடியாது. அப்புறம் டைம் டெபாசிட் டிமாண்ட் டெபாசிட்டை வாங்க முடியாது. ஓகேவா? இவங்க மக்கள்கிட்டருந்து இந்த மாதிரி டைம் டெபாசிட் டிமாண்ட் டெபாசிட் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. பேமெண்ட் பேங்க்ஸ் கேனாட் அக்செப்ட் டெபாசிட்ஸ் ஆஃப் மோர் தேன் 1 lakh இருக்குது. இது 1 lakh கிடையாது. 1 lakh ஸ்டார்டிங் இருந்துச்சு, அப்புறம் 2 lakh மாற்றிட்டாங்க கவர்மெண்ட். ஸோ வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகேவா? பேமெண்ட் பேங்க்ஸ் கேன் இஷ்யூ போத் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு. இது தப்பு. டெபிட் கார்டு மட்டும்தான் அவனால் கொடுக்க முடியும். கிரெடிட் கார்டு லோன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஓகேவா? த பேமெண்ட் பேங்க்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு இன்வெஸ்ட் மினிமம் 75% ஆஃப் தேர் டெபாசிட்ஸ் இன் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இது கரெக்டு தாங்க. 75%. ஏன்னா வந்து நீ லோனும் கொடுக்க போகிறதில்ல, கிரெடிட் கார்டும் கொடுக்க போகிறதில்ல. அப்போ என்ன பண்ணுவோம் அந்த பணத்தை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 75% ஆஃப் தேர் டெபாசிட்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட்டுமே வச்சுக்கலாம். ஆன்சர் இஸ் 3 only. அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இஸ் 3 only. ஓகே. 50 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் டு த பிரிண்டிங் ஆஃப் கரன்சி நோட்ஸ் பை ஆர்பிஐ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. நோட்ஸை பிரிண்ட் அடிக்கிறது யார்? ஆர்பிஐ. ஓகே, கரெக்ட் தான். த ஆர்பிஐ நீட்ஸ் டு மெயின்டைன் சர்டன் மினிமம் ரிசர்வ்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி அண்ட் கோல்டு டு பிரிண்ட் த கரன்சி நோட்ஸ் இன் இந்தியா. இது கரெக்ட் தான். அக்கார்டிங் டு ஆர்பிஐ ஆக்ட் 1934 அதுபடி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு 200 கோடி ரூபாய், அதாவது வந்து ஒரு 115 கோடி கோல்டாகவும் 85 கோடி வந்து ஃபாரின் கரன்சி அசட்ஸாகவும் பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்தியன் கரன்சி நோட்டை பிரிண்ட் அடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆர்பிஐனால் அன்லிமிட்டடாகவும் கரன்சி நோட் அடிக்கவும் முடியும். ஆனால் பேசிக்காக வந்து 200 கோடி ரூபாய்க்கு செக்யூரிட்டி வந்து நீங்கள் பேக்கப்பில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ஆக்ட் 1934 சொல்லியிருக்கு. ஓகேவா? ஓகே. த ஆர்பிஐ ஆக்ட் 1934 இம்போசஸ் ஸ்டாச்சுட்டரி லிமிட் ஆன் பிரிண்டிங் ஆஃப் கரன்சி நோட்ஸ் பை ஆர்பிஐ. இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. எப்போவுமே 200 கோடி தான் வச்சுருக்காங்க, ஆனால் அடிக்கிறது வந்து எவ்வளோ வேணால் அடிச்சுக்கலாம் நோட்டு, அக்கார்டிங் டு கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ வந்து லிமிட் எதுவும் கிடையாது, ஸ்டாச்சுட்டரி லிமிட் எதுவும் இம்போஸ் பண்ணலை. ஸோ ஆன்சர் இஸ் only 1. Okay, 51. Which of the following steps are not likely to be taken by RBI to promote economic growth and development? ஓகே, நாட் லைக்லின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டையும் கம்மி பண்ணுறதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டையும் கம்மி பண்ணுங்கிறது ஆர்பிஐயோட நோக்கம் கிடையாது. எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த இடத்துல என்ன குறிக்கணும்னா, இன்ஃப்ளேஷன், அதாவது பணப்புழக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க. நாட் லைக்லிங்கிறத கொஷினை பார்த்த உடனே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கம்மி ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃப்ளேஷனை நான் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணும், அதுதான் கேள்வி. அடாப்ட் கேலிப்ரேட்டட் டைட்டனிங் மானிட்டரி பாலிசி ஸ்டாண்ட்ஸ். கேலிப்ரேட்டட் டைட்டனிங்னா என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணப்புழக்கத்தை நான் கம்மி பண்ணுவேன். த்ரூ என்ன மானிட்டரி பாலிசி என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்துவாங்க. அப்படின்னா என்ன ஆகும், லோன் கிடைக்கிறதுல வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். அதிக ரேட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா லோன் வாங்குறவங்க கம்மியாக தானே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டு. செகண்ட் வந்து டிக்ரீஸ் ரிப்போ ரேட் அண்ட் எம்எஸ்எஃப்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, அதாவது லோன் தான், இதுவுமே ஒரு டைப் ஆஃப் லோன் தான். இட் இஸ் சார்ஜ் ரேட் 1% ஹையர் தேன் ரெப்போ ரேட். அந்த மாதிரி டிக்ரீஸ் இன் ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன ஆகும், பணப்புழக்கம் இன்னும் ஈஸியாக இருக்கும், எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்கும். ஆனால் கொஸ்டின் நாட் லைக்லி எடுத்துருக்காங்க. டிக்ரீஸ் இன் ரிவர்ஸ் ரெப்போ, அதுவும் அதே கேஸ் தான். ரிவர்ஸ் ரெப்போனா என்னது, இப்போ பேங்க்கு கிட்டேருந்து ஆர்பிஐ லோன் வாங்குவாங்க. ஆர்பிஐ வந்து அதுக்கு பேக்ரவுண்டாக கொலாட்ரல் செக்யூரிட்டியை பேங்க் கையில் கொடுத்து பேங்க்லேருந்து பணத்தை எடுத்துருவாங்க ஆர்பிஐ. ஸோ அந்த ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட பணத்தை கம்மியாக தான் டெபாசிட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன ஆகும், கிரெடிட் வந்து பணப்புழக்கம் மக்களுக்கு அதிகமாக தான் போய் சேரும். ஸோ செகண்டும் தேர்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து டிக்ரீஸ் இன் ரெப்போ ரேட்டு, டிக்ரீஸ் இன் ரிவர்ஸ் ரெப்போ பண்ணால் பணப்புழக்கம் அதிகமாகும், எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அதிகமாகும். ஸோ 1 only தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, 52 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் தட் கேன் பி மெயின்டைன்ட் பை த பேங்க்ஸ் டு ஃபுல்ஃபில் தேர் எஸ்எல்ஆர் ரெக்குயர்மெண்ட்ஸ். எதெல்லாம் வந்து எஸ்எல்ஆர் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கேட்க. சிஆர்ஆர்னா கேஷ் மட்டும்தான் வைக்கணும். இப்போ எஸ்எல்ஆர் கீழே எலிஜிபிளுக்கு எதெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரெஷரி பில்ஸ் எலிஜிபிள், டேட்டட் செக்யூரிட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் எலிஜிபிள், ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸும் எலிஜிபிள். ரீகேபிட்டலைசேஷன் பாண்ட்ஸ் வந்து தே ஆர் நாட் எலிஜிபிள். ரீகேபிட்டலைசேஷன் பாண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. ரீகேபிட்டலைசேஷன் பாண்ட்னா என்னென்னா வந்து இப்போ வந்து
பேங்க் வந்து நிறையா லாஸில் போயிட்டுருக்குன்னு வைங்களேன், கவர்மெண்ட் வந்து பேங்க்குக்கு ஃபண்டை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஒட்டு மொத்தமாக இன்ஃப்யூஸ் பண்ணணுன்னா கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும். ஆனால் வந்து கவர்மெண்ட் எப்படி அந்த பணத்தை ரைஸ் பண்ணுவாங்கன்னா, பாண்டு விற்பாங்க. பாண்டை விற்று அதிலேருந்து வர பணத்தை தான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பேங்க்ஸுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து அதோட ரீபேமெண்ட்டும் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்குவாங்க. ஸோ ரீகேபிட்டலைசேஷன் பாண்டுங்கிறது பேங்க்குக்கு ஃபண்ட் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டது. ஸோ அது வந்து எஸ்எல்ஆர் கீழே வராது. ஸோ 1 2 3 தான் ஆன்சரு. வித் ரெஃபரன்ஸ் டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கன்சிடர் த following statement. CRR refers to the percentage of depositors' money which the banks are required to maintain with RBI in form of cash. Correct. The banks are required to maintain 100% of CRR requirement on all the days அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து தப்பு. செகண்ட் வந்து ஆல் த டேஸ் வந்து 100% வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 80 to 90% வச்சுருந்தாலும் ஓகே தான். ஆனால் எவ்ரி 14 days அந்த கணக்குப்படி பார்த்தா நீங்கள் 100% மெயின்டைன் பண்ணியிருக்கணும். எவ்ரி fortnightனா 14 days. அந்த 14 days ஒன்ஸ் செக்கிங்கில் நீங்கள் 100% வச்சுருந்துருக்கணும். பட் வந்து எவ்ரி டேன்னு பார்த்தீங்கன்னா 80 to 90% இஸ் அலவுட். ஓகேவா? ஒன் ஒன்லி. இது வந்து இப்போவுமே எனக்குமே இது புது லேர்னிங் தான். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். 54. Consider the following statements related to standing deposit facility. Okay. The standing deposit facility enables the RBI to inject liquidity into the economy without accepting G6 as collateral from banks. ஓகே, ஜி செக்ஷன் கொடுத்துருக்காங்களா, அது வந்து ஜி செக்யூரிட்டி, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு அர்த்தம். இப்போ ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டினா என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ யூஸ்வலாக வந்து ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கிட்டேருந்து பணத்தை வாங்கணும், லிக்விடிட்டி அப்சார்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜி செக்யூரிட்டியை கொலாட்ரலாக பேங்க் கையில் கொடுத்து பேங்க்குக்கிட்டேருந்து லோன் வாங்குவாங்க பணத்தை. ஓகேவா? அப்படி லிக்விடிட்டியை அப்சார்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டின்னு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, இப்போ வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கு பதிலாக ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அக்கார்டிங் டு இட் ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ் கிட்டேருந்து லோனை வாங்குறாங்க, பட் வித்தவுட் எனி கொலாட்ரல். ஓகேவா? அதே டூல் தான். பேங்க்குக்கிட்டேருந்து லிக்விடிட்டியை அப்சார்ப் பண்ணுறோம், பணத்தை வாங்குகிறோம், ஆனால் செக்யூரிட்டி எதுவும் கொடுக்காம, கொலாட்ரல் எதுவும் கொடுக்காமல் வாங்குகிறோம். அதுதான் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஓகேவா? ஓகே, ஸோ அப்படி படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேவா? SDF enables RBI to inject liquidity கொடுத்துருக்காங்கல்ல, இன்ஜெக்ட் கிடையாது, அப்சார்ப் liquidity from the economy without giving G security as collateral to the banks. ஓகேவா? RBI வந்து பேங்க்குக்கிட்டேருந்து பணத்தை லோனாக வாங்குறாங்க, பட் வித்தவுட் கிவிங் எனி collateral. அதுதான் வந்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஓகேவா? திஸ் டூல் ஹேஸ் பீன் இன்ட்ரடியூஸ் த்ரூ அமெண்ட்மெண்ட் டு த RBI Act 1934. இது கரெக்டு. ஆன்சர் இஸ் 2 only. ஓகேவா? Okay, which of the following categories of banks can use the liquidity adjustment facility of the RBI to manage the liquidity? Okay, liquidity adjustment facility na கீழே என்ன வரும், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அப்புறம் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, இது மூணுமே வரும். ஓகேவா? ரெப்போ ரேட்னா என்னது, பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து லோன் வாங்குறாங்க. ஓகேவா? அது வந்து ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, ஆர்பிஐ வந்து பேங்க் கிட்டேருந்து லோனை வாங்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து அடுத்தது என்னது, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இது வந்து டியூ டு டெம்பரரி மிஸ்மேட்சஸ் அண்ட் லிக்விடிட்டி நீட்ஸ் ஆஃப் த பேங்க்ஸ், தே கோ ஃபார் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி விச் இஸ் சார்ஜ் அட் 1% above ரூரல் ரேட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 பேங்க்கில் எந்த பேங்க்லாம் வந்து ஆர்பிஐயோட லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில் பங்கு பெறலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க், ஷெட்யூல் கோஆபரேட்டிவ் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க் எல்லாமே வரலாம். ஓகேவா? ஆன்சர்ஸ் 1 2 1 3. Okay, with reference to white label ATMs in India, consider the following statements. These ATMs are set up, owned and operated by non-banking entities. இது கரெக்ட் தான். Okay, the customers are not charged at all for withdrawing money from such ATM machines. இது பார்த்தீங்களா, not charged at all. இந்த மாதிரி யாராவது சார்ஜே இல்லாமல் ஏடிஎம் ரன் பண்ணுவாங்களா? காமன் சென்ஸ் கொஷின் தானே. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 1. இதோட டீட்டெயில் தியரி எல்லாமே நம்மளோட ஆன்சர் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பேங்க்ஸ் அவங்க நடத்துகிற ஏடிஎம் தான் பேர் ஒயிட் லேபிள் ஏடிஎம் அப்படின்னு வச்சுருக்காங்க. நான் பேங்க்னால் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆத்தரைஸ்டு பை ஆர்பிஐ தான். ஓகேவா? அது எதுக்குன்னா வந்து ஏடிஎம் வந்து நிறையா ஊரில் ஸ்ப்ரெட் ஆகணும், நிறையா டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்லாம் ரூரல் ஏரியாஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற ஃபைனான்ஷியல் என்டிட்டிஸையும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஏடிஎம் செட் பண்ணுறதுக்காக ரூரல் ஏரியாஸில், இந்த மாதிரி ஏரியாஸ்லாம். அதுக்கு பேர் தான் ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ். ஓகேவா? ஓகே, 57 போயிடலாம். டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி ஆஃப் மணி இஸ் நெசசரிலி அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? வெலாசிட்டி ஆஃப் மணினா என்ன? Velocity of circulation refers to the average number of times a single unit of money changes hands
இன் அன் எக்கானமி டியூரிங் எ கிவன் பீரியட் ஆஃப் டைம். பணப்புழக்கம் அதிகமாக உள்ளது அப்படிங்கிறது தான் டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி ஆஃப் மணி. ஓகேவா, அப்படி பார்ப்போம். அப்படின்னா என்ன ஆகும்? இன்க்ரீஸ் இன் நாமினல் ஜிடிபி க்ரோத் ரேட். கரெக்டு தானே? கரெக்டு. ரியல் க்ரோத் நடக்குமான்னு கேட்டால் அது டவுட் தான். ரியல் க்ரோத் வந்து இன்ஃப்ளேஷனு இதெல்லாம் கழிச்சதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஆனால் நாமினல் ஜிடிபி க்ரோத் ரேட் அதிகமாகுதா? ஆகுது. எஸ். இன்க்ரீஸ் இன் அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் மணி சர்க்குலேஷன். அப்சல்யூட் அமௌண்ட் அதிகமாகுதா? இல்லை. ஏன்னா வந்து சேம் மணி இஸ் ரொட்டேட்டிங் மல்டிபிள் ஹேண்ட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் மணி சர்க்குலேஷன் அதே தான் இருக்குது. ரிலேட்டிவ் அமௌண்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்சல்யூட் அமௌண்ட்னு கேட்டால் செகண்ட் தப்பு. இன்க்ரீஸ் இன் ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். பணப்புழக்கம் அதிகமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் வரும். அதாவது பணம் ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கும்போது அதோட வேல்யூ வந்து கம்மியாகும்ல, அதுதான் அது. இன்க்ரீஸ் இன் ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். 1 and 3. 58. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி அசோசியேட்டட் வித் த லிக்விடிட்டி ட்ராப் இன் அன் எக்கானமி? லிக்விடிட்டி ட்ராப் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஒரு கண்ட்ரியில். பீப்புள் எல்லோரும் கண்ட்ரியோட எக்கானமி எப்படி பெர்ஃபார்ம் ஆக போகுதுங்கிறது ரொம்ப அன்சர்டனாக இருக்காங்க, ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, பணத்தெல்லாம் நம்ம கையில் எடுத்து வச்சுக்கலாம், நம்ம எதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், எங்கேயும் போட வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் மக்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அவங்கக்கிட்ட. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கப்பா, அப்போ தான் நாடு வளரும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி யூஸ் பண்ணி ரெப்போ ரேட்டெல்லாம் கம்மி பண்ணுவாங்க. 5% இருந்துச்சா 2% ஆக்கிடுவாங்க. ஸோ ஈஸியாக பேங்க் லோன் கொடுப்பாங்க, மக்கள் வாங்குவாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எக்கனாமிக் க்ரோத் நடக்கும்னு பார்ப்பாங்க. அப்போயும் நடக்கலை. ஓகே, ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை 0%க்கு போயிட்டாங்க. அப்போ லோன் வாங்குங்கப்பா, ஈஸி லோனு, இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் லோன் தரேன், வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போயுமே யாருமே ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இல்லை அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு பேர் தான் லிக்விடிட்டி ட்ராப். அதாவது இதுக்கு மேலே நீ என்ன டூல் ப்ரொவைட் பண்ணி கிரெடிட் ஃப்ளோவையும் மணி ஃப்ளோவையும் அதிகப்படுத்தலாம் நீ நினச்சாலுமே யாரும் அதை ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இல்லை. ஸோ அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி ட்ராப். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஒரு கண்ட்ரி வந்து ரெசஷனில் இருக்கும்போது நடக்கும். ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பீப்புளை வந்து கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஆனால் பீப்புள் ஆர் நாட் ரெடி டு ஸ்பெண்ட் டியூ டு அன்சர்டனிட்டிஸ் இன் த எக்கானமி. ஓகேவா? ஓகே, இது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி அசோசியேட்டட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹையர் ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இது கரெக்டாக? தப்பு. ஏன்னா வந்து பீப்புள் வந்து ஸ்பெண்ட் பண்ணவே ரெடியாக இல்லை டியூ டு அன்சர்டனிட்டிஸ். ஏதாவது ஸ்பெண்டிங் ஏதாவது டிமாண்ட் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஹையர் டொமஸ்டிக் சேவிங்ஸ். இது கரெக்டு. டிக்ரீஸ் இன் ஜிடிபி க்ரோத் ரேட். ஆமாம், பணத்தெல்லாம் நான் கையில் வாங்கி வச்சுருக்கேன், அன்சர்டனிட்டிஸ் இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாகும், யாருமே ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இல்லைன்னா ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஆன்சர் இஸ் 2 and 3. ஓகேவா? ஓகே. 59. Which of the following are likely the impacts of foreign exchange buy or sell swap carried out by RBI? ஓகே, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பை ஆர் செல் ஸ்வாப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து டாலரை வாங்குவாங்க ஃப்ரம் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சச் அஸ் பேங்க்ஸ். இந்த மாதிரி எதுக்கு வாங்குறாங்க? ருப்பியை எக்கனாமிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக. அந்த டாலரை வாங்கிட்டு ருப்பியை கொடுத்துருவாங்க எக்கனாமிக்கு. ஓகேவா? அதே கொஞ்ச நாள் கழித்து லேட்டர் டேட் ஆர்பிஐ வந்து சேம் டாலரை வந்து அந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட கொடுத்து ருப்பியை எடுத்துருவாங்க வெளியே. ஓகேவா? இதுதான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பை ஆர் செல் ஸ்வாப் அக்ரிமெண்ட். இது எதுக்கு பண்ணுறாங்க? இதோட இம்பேக்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ருப்பியோட லிக்விடிட்டி இந்தியன் எக்கானமியில் அதிகமாகும், அதுக்காக பண்ணுறாங்க, அது நடக்கும். டிக்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கன்சிக்வெண்ட்லி ஹையர் கிரெடிட் கிரியேஷன். எப்போல்லாம் வந்து கிரெடிட் கிரியேஷன் அதிகப்படுத்தணும்னு ஆர்பிஐ நினச்சிட்டாங்களோ அப்போல்லாம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பை ஆர் செல் ஸ்வாப் பண்ணுவாங்க. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஆர்பிஐக்கு எப்போல்லாம் தேவையோ அப்பையும் இது பண்ணுவாங்க. ஏன்னா டாலர் எனக்கு திடீர்னு தேவை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், பேங்க் கிட்டேருந்து வாங்கிடுவேன் ஆர்பிஐ. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் இன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் கரெக்ட். டிக்ரீஸ் இன் டாலர் சப்ளை அண்ட் கன்சிக்வெண்ட் இன்க்ரீஸ் இன் ருப்பி சப்ளை வில் லீட் டு ருப்பி டிப்ரிசியேஷன். வந்து சம்டைம்ஸ் வந்து ருப்பி டிப்ரிசியேஷன் வேணால் நடக்குமே தவிர அப்ரிசியேஷன் நடக்காது. ஏன்னா வந்து டாலர் சப்ளை வந்து நம்ம கம்மிப்படுத்துகிறோம்ல, ஸோ ருப்பி சப்ளை வந்து அதிகமாகும். அந்த டைமில் ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆக வேணாம், டிப்ரிஷியேட் ஆக வேணால் வாய்ப்பு இருக்கே தவிர அப்ரிஷியேட் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. டிக்ரீஸ் இன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் கரெக்டு. இன்க்ரீஸ் இன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வித் ஆர்பிஐ வேணுங்கும்போது டாலரை வாங்கிடுவாங்க ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து. ஸோ இது கரெக்ட். டிக்ரீஸ் இன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ்னால் வந்து இப்போ பேங்க் கிட்டேருந்து டாலர்லாம் எடுத்துகிட்டு ருப்பியை நிறையா இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பேங்க் கீழே ருப்பி நிறையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ டிக்ரீஸ் இன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் கரெக்டாக. ஆன்சர் இஸ் 2 and 3. 60th. Which of the following was the main objective of Operation Twist carried out by RBI? ஓகே, ஆப்ரேஷன் ட்விஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்னா என்ன? ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வாங்குறது, பேங்க்குக்கு விற்கிறது. இந்த ஆப்ரேஷன் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனோட ஒரு ஸ்பெஷல் டைப் தான் வந்து ஆப்ரேஷன் ட்விஸ்ட்டு. அப்படின்னா என்னென்னா ஆர்பிஐ வந்து அட் அ டைமில் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வாங்கவும் செய்யும், விற்கவும் செய்யும். எப்படி?
ஷார்ட் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை பேங்க் கிட்ட விற்று அந்த பணத்தை வச்சு லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. ஓகேவா? இப்போ நான் திருப்பி சொல்கிறேன். ஷார்ட் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை பேங்க்குக்கு விற்று அந்த பணத்தை எடுத்து லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை ஆர்பிஐ வாங்கி வச்சுக்குவாங்க. இதுதான் ஆப்ரேஷன் ட்விஸ்ட். ஓகே, இது எதுக்கு பண்ணுறாங்க? லாங் டேர்ம் லோன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணணும், அதுக்காக தான் இது பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் டு ரெடியூஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லாங் டேர்ம் லோன்ஸ். கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி லாங் டேர்ம் லோன்ஸ்க்கு வேணும்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன் ட்விஸ்ட்டை வந்து ஆர்பிஐ கேரி அவுட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 3. 61 போயிடலாம். Which of the following is are associated with the inverted yield curve in the field of finance? ஓகே, yield curve. ஓகே, இது வந்து பேசிக் தான், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்கில் நம்ம படிச்சிருக்கோம். ஹையர் yield on ஷார்ட் டேர்ம் மெச்சூரிட்டி பேசிஸ், இது ஷார்ட் டேர்ம் மெச்சூரிட்டி பாண்ட்ஸ், இது கரெக்டு. எக்கனாமிக் ஸ்லோ டவுன், இதுவும் கரெக்டு. அவுட்ஃப்ளோ ஆஃப் எஃபிஐ, கேள்வி கேட்டிருக்கிறது என்னது? இன்வெர்டட் yield curve in the field of finance. இன்வெர்டட் ஃபீல்டு கர்வ் அப்படின்னா என்ன இருக்கும்? இன்வெர்ட்டடாக இருக்கும். பாண்ட்ஸ் வந்து இப்படி போகிறதுக்கு பதிலாக இப்படி இருக்கும். ஷார்ட் டேர்ம் மெச்சூரிட்டி பாண்ட்ஸுக்கு எப்போ ஹையர் ஈல்டு கிடைக்கும்? லாங் டேர்ம் தான் வந்து எப்போவுமே வந்து ஹையர் ஈல்டாக இருக்கும். பட் ஷார்ட் டேர்முக்கு ஹையர் ஈல்டு கிடைக்கும்போது அது இன்வெர்ட்டட் ஈல்டு கர்வாக தானே இருக்கும். ஓகே, அது கரெக்ட். எக்கனாமிக் ஸ்லோ டவுன், இதுவுமே கரெக்ட், இதுவும் இன்வெர்ட்டட் தான். அவுட்ஃப்ளோ ஆஃப் எஃபிஐ வந்து இன்ஃப்ளோவாக ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஈல்டு கர்வ் வந்து அதிகமாக கீழேருந்து மேலே இப்படி போயிட்டே இருக்கும். பட் வந்து இன்வெர்ட்டட் கேட்டிருக்காங்க, அவுட்ஃப்ளோன்னு இருக்குது. அவுட்ஃப்ளோனா வெளியில் போகிறது. ஸோ ஹையஸ்ட் டு லோவஸ்ட் இப்படி வரும். ஸோ ஆன்சர் இஸ் 1, 2, 1, 3. ஓகேவா? ஓகே. 62. Which of the following financial instruments are used by government to borrow money in order to address its temporary mismatches in cash balances? ஓகே, வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ், இது வந்து லோன்ஸ் பை ஆர்பிஐ, இதுவும் கரெக்டு தான். கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்ஸ், இதுவும் கரெக்டு தான். ட்ரெஷரி பில்ஸ், இது மூணுமே வந்து ஷார்ட் டேர்முக்கு டெம்பரரி மணி மிஸ்மேட்சஸ்க்காக பண்ணுறது தான். ஓகேவா? ஈஸி தான். 63. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் தான் இஷ்யூ பண்ண முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸால் பண்ண முடியாது. மீதி 2 ஃபெசிலிட்டியும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, 63 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி சோசன் பை பேங்க்ஸ் டு ஃபிக்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் லோன்ஸ் அண்டர் எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங் ரெஜைம்? ஓகே, எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங் ரெஜைம்னா என்னென்னா, பேங்க் வந்து அவங்க லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கை யூஸ் பண்ணி செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் ரெஜைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் லெண்டிங் ரேட் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் போய் பார்க்கணும். அது வந்து ஒரு இன்டர்னல் பெஞ்ச் மார்க். ஓகேவா? இந்த ரெண்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் ரெஜைமு, மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் ரெஜைம். ஓகேவா? ஓகே, எதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங் ரெஜைம் கீழே க்ரைட்டீரியாவாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெப்போ ரேட், இது கரெக்டு. அப்புறம் வந்து மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் லெண்டிங், இது வந்து ஒரு இன்டர்னல் பெஞ்ச் மார்க், இன்டர்னல் பெஞ்ச் மார்க் வித்தின் அ பேங்க். ஸோ இது கிடையாது, ஏன்னா எக்ஸ்டர்னல் கேட்டிருக்காங்க. ஈல்ட் ரேட்ஸ் ஆன் ட்ரெஷரி பில்ஸ், இதுவுமே எக்ஸ்டர்னல் தான். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3. 64 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த கான்செப்ட் ஆஃப் நான் பெர்ஃபார்மிங் அசெட்? ஈஸியான கேள்வி. ஓகே, லோன் ஹூஸ் பிரின்சிபல் ஆர் இன்ட்ரெஸ்ட் இஸ் டியூ ஃபார் அ பீரியட் ஆஃப் மோர் தென் 90 days. என்பிஏலேயே வந்து இன்னும் 2 டைப்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா சப்ஸ்டாண்டர்ட் அசெட், டவுட்ஃபுல் அசெட், லாஸ் அசெட் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க, இதெல்லாம் பேசிக் தான். அப்புறம் வந்து ப்ரொவிஷனிங்னா என்ன, ரைட் ஆஃப்னா என்ன, இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் என்பிஏ எப்போ பீக் ஆச்சு, எப்போ அதிகமாக இருந்துச்சு, எதனால் அந்த க்ரைசிஸ் ஃபார்ம் ஆச்சு, இப்போ எப்படி இருக்குது, எந்த செக்டார்ஸ்லாம் ஹை என்பிஎஸ் இருக்குது. அப்புறம் வந்து என்பிஎஸ்ஸை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் நிறையா மெஷர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரஃபேசி ஆக்ட்டு, டெப்ட் ரிஃபார்ம்ஸ் ட்ரைபியூனலு, அப்புறம் பேட் பேங்க், இந்த மாதிரி நிறையா ஆக்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 65 போயிடலாம். ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் இன்ட்ரடியூஸ்ட் பை ஆர்பிஐ? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் தட் ஹவ் டிஃபால்ட்டட் ஃபார் அ பீரியட் ஆஃப் லெஸ் தேன் 90 days, இதுதான் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா 90 days ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு லோன் வந்து என்பிஏ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. 66. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோனா என்னென்னா, இப்போ வந்து ஒரு பேங்க் வந்து
அதோட 30 நாளுக்கு தேவையான 30 நாளில் மேக்ஸிமம் எவ்வளோ கஸ்டமர் வரான், எவ்வளோ கிளாஸ் ஃப்ளோ வெளியே போகுது, அதை முன்னாடியே அசஸ் பண்ணி அவ்வளோத்தையும் கேஷாக வந்து பேங்க் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 30 டேஸுக்கு என்னவா இருக்க போகுது கேஷ் அவுட் ஃப்ளோ அப்படிங்கிறத தெரிஞ்சு ஃபுல் லிக்விட் கேஷாக வந்து பேங்க்ஸ் வந்து ஹோல்டு பண்ணிக்கணும். அதுதான் வந்து லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பேசல் 3 நார்ம்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸை பார்ப்போம். த எல்சிஆர் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ் அ பார்ட் ஆஃப் பேசல் 3 நார்ம்ஸ். கரெக்டு. Under LCR, the banks are required to hold sufficient reserve of high-quality liquid assets to allow them to survive a period of significant liquidity stress lasting for 30 calendar days. Correct. Both 1 and 2. 67 போயிடலாம். நான் ஏன் ஒரு சில விஷயத்தை ஒன் டைம் தான் சொல்கிறேன்னா, ரெண்டாவது வாட்டி சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஒன் டைம் கிளியராக சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரிப்பீட் பண்ணுறதில்ல. ஓகேவா? ஓகே. 67. Consider the following statements related to structured financial messaging system. Okay. It is a secured interbank communication platform for the Indian banking and financial sector. Correct. It is presently being used for sending messages pertaining to NEFT and RTGS. இது கரெக்டு தான். இது எப்படி இருக்குன்னா, இது இஸ் ரிலேட்டட் டு சிமிலர் கான்செப்ட் கால்டு ஸ்விஃப்ட். ஸ்விஃப்ட்னு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு இருக்கும். அது எப்படின்னா இன்டர் பேங்க் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்குதுன்னா இன்னொரு பேங்க்குக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் வேணும்ல, இந்த ட்ரான்சாக்ஷன் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜிங் இருக்குல்ல, அந்த மெசேஜிங் பிளாட்ஃபார்முக்கு பேர் தான் ஸ்விஃப்ட். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிளாட்ஃபார்ம் கிடையாது, இட் இஸ் அ மெசேஜிங் பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி இந்தியா லெவலில் அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சர்டு ஃபைனான்ஷியல் மெசேஜிங் சிஸ்டம், purely for messaging. Okay va, for interbank communication of transactions. Okay. 68 போயிடலாம். Which of the following categories are deposits with banks is or are insured by Deposit Insurance and Credit Guarantee Corporation, DICGC. ஓகே, DICGCன்னு ஒரு ரிலேட்டடாக ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா வந்து பப்ளிக் வந்து பேங்க்கில் ஃபண்டு போடுறாங்க அப்படின்னா அந்த பேங்க் வந்து அதோட கட்ட முடியல அப்படின்னா வந்து நாங்கள் அந்த ஃபண்டை இன்சூர் பண்ணி வச்சுருக்கோம், மினிமமாக உங்களுக்கு 5 lakh கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் 5 lakhக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் 25 லட்சம் வச்சுருந்தாலும் 50 லட்சம் வச்சுருந்தாலும் மினிமமாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் 5 lakh உங்களுக்கு நாங்கள் கேரண்டி பண்ணுறோம் அப்படிங்க சொல்கிறது தான் டிஐசிஜிசி. ஓகேவா? பப்ளிக் டெபாசிட்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் போத் சேவிங்ஸ் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட், ரெண்டுமே கவர்டு தான். சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டுமே கரெக்டு தான். இன்டர் பேங்க் டெபாசிட்ஸ், அதாவது பேங்க் இன்னொரு பேங்க்கில் பேங்க்கோட பணத்தையே டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நாங்கள் இன்சூர் பண்ணுவான்னு கேட்டால் அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. டெபாசிட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், இதை கவர் பண்ணுறாங்களா, அதையும் கவர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது தே ஆர் மோர் செக்யூர்ட் ஆல்ரெடி, அவங்களுக்குலாம் கவரேஜ் தேவையில்லை. ஓகேவா? ஓகே. 69 போயிடலாம். இந்த எக்கனாமிக் சர்வே 2019-20 has highlighted about cobweb phenomenon in pulses. What does it deal with? cobweb phenomenon அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து டொமேட்டோ இருக்குன்னு வைங்களேன், இந்த சீசனில் டொமேட்டோக்கு வந்து விலை அதிகமாக போயிடுச்சு, டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் சீசனில் மற்ற ஃபார்மர்லாம் என்ன பண்ணுவாங்க, போன சீசனில் டொமேட்டோக்கு அதிக ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வாட்டி டொமேட்டோ போடுவோம்னு சொல்லிட்டு டொமேட்டோவை அதிகமாக விளைய வச்சுருவாங்க நெக்ஸ்ட் சீசனில். ஸோ என்ன ஆகும், சப்ளை அதிகமாகிடும், பணம் கம்மியாகிடும். ஸோ இந்த மிஸ்மேட்ச் வந்து மார்க்கெட்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சீசனில் ஒரு ப்ராடக்ட் அதிகமாக இருக்குது விலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீசனில் அதை எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணி சப்ளை அதிகமாகி ப்ரைஸ் கம்மியாகி இந்த மாதிரி ஒரு கிராஷ் நடக்கும். அதுக்கு பேர் தான் காப்வெப் ஃபெனாமினன். வாலட்டிலிட்டி இன் ப்ரைஸஸ் ஆஃப் பல்சஸ், இதை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க 2019-20. பல்சஸ் வந்து ஸ்டில் தேர் ஹைலி ரிலவெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன் த ஆங்கிள் ஆஃப் ப்ரிலிம்ஸ். ரீசெண்ட் எக்கனாமிக் சர்வேலையும் பல்சஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ காப்வெப் ஃபெனாமினன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? mismatch happening due to market fluctuations and information asymmetry. ஓகேவா? ஓகே. 70. The base effect in the measurement of rate of inflation in an economy refers to which of the following? ஓகே, பேஸ் எஃபெக்ட்னா என்னென்னா, இப்போ சப்போஸ் வந்து கோவிட் டைமில் டீப் க்ரோத் வந்து நெகட்டிவ் சைடில் போயிடுச்சு, -8% க்ரோத் போயிடுச்சுன்னு வைங்களேன். சப்போஸ் இப்போ மே 2021 வைங்களேன், கோவிட் டைம் ரொம்ப பீக்கில் இருந்திருக்கு. அப்போ வந்து க்ரோத் ரேட் வந்து -8% போயிடுச்சு. இப்போ 2022 மேலே வந்து என்ன பண்ணுவாங்க, போன வருஷம் மேவை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நான் எவ்வளோ க்ரோத் அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா க்ரோத் 25%, 30%லாம் போயிருக்கும். ஏன் அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன மேலே வந்து அமௌண்ட் வந்து -8 டிகிரிலாம் போயிருக்கு, -8%லாம் போயிடுச்சு. அதனால் இந்த வாட்டி உங்களுக்கு 25%, 30% க்ரோத் அந்த மாதிரிலாம் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் லேட்டர் ஏஜ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சின்னு வைங்களேன், இன்ஃப்ளேஷன் க்ரோத் ரேட்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. இப்போ சப்போஸ் 2024 மேலே க்ரோத் வந்து ஒரு 8% இருக்குன்னு வைங்களேன் ஒரு செக்டாரில், 2025 மேலே வந்து அது 10%ஆக இருக்கலாம். ஸோ 2% தான் க்ரோத் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா பேஸ் எஃபெக்ட், போன வருஷம் எதோ பேஸாக வச்சு நீங்கள் இந்த வருஷம் கணக்கு எடுக்கிறீங்களோ
அதை பொறுத்து தான் உங்கள் க்ரோத் ரேட் மாறும். ஸோ 2021 கோவிட் டைம் அப்போது பேஸ் எஃபெக்ட் வந்து அந்த காரணத்தினால தான் நெக்ஸ்ட் இயரில் நம்ம க்ரோத் வந்து எங்கேயோ இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ பேஸ் எஃபெக்ட்டுங்கிறது அதுதான். ஸோ ஆன்சர் என்னது, த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இன் த ப்ரெசென்ட் இயர்ஸ் டிபெண்ட் அப்பான் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இன் த ப்ரீவியஸ் இயர். நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து க்ரோத்தை வச்சு சொல்லிட்டேன், கொஷின் வந்து இன்ஃப்ளேஷனை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆன்சர் இஸ் 2. ஓகே. 71. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் டேக்ஸ்? இன்ஃப்ளேஷன் டேக்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்கார், அவர்கிட்ட லம்பாக வந்து 1 கோடி இருக்குன்னு வைங்களேன். அவர் வந்து அதை பேங்க்லேயே போட்டு வச்சுக்கிறாரு, இல்லை வீட்டிலே வச்சுருக்கிறாருன்னு வைங்களேன். பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுப்பாங்க, பேங்க்கில் வைக்கிறதுக்கு நான் வீட்டிலே வச்சுக்கலாங்கிற மாதிரி முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் கொடுப்பாங்க. ஸோ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இவர் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு 1 கோடி இருந்த வேல்யூ வேறு, ஒரு 5 வருஷம் கழித்து அதே 1 கோடியோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் டியூ டு இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த பணம் எரோட் ஆகுதில்ல, வேல்யூ எரோஷன் ஆகுதில்ல. டேக்ஸ்னு ஒன்று கவர்மெண்ட் போடாமலே பணம் வீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன்னால் என் வேல்யூ ஆஃப் ருப்பி வந்து கம்மியாகுது. ஸோ அந்த 1 கோடியோட விலை இன்றைக்கி இருக்கிற 1 கோடி வந்து கொஞ்ச நாள் கழித்து அது 1 கோடியாக இருக்காது, அதோட ரேட் வந்து 80 லட்சம் 70 லட்சம் அந்த மாதிரி கம்மியாக இருக்கும்ல டியூ டு இன்ஃப்ளேஷன். ஸோ அதுதான் இன்ஃப்ளேஷன் டேக்ஸ். டேக்ஸ்னு ஒன்று இம்போஸ் பண்ணாமலே பணம் வீக்கம்னால் ஏற்படுற வேல்யூ லாஸ் ஆஃப் கரன்சி தான் வந்து இன்ஃப்ளேஷன் டேக்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் டிக்ரீஸ் இன் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த கரன்சி. ஓகேவா. 72. A negative real rate of interest is associated with which of the following? இது ரொம்ப ஈஸி கொஷின். லோவர் சேவிங்ஸ் அண்ட் ஹையர் இன்ஃப்ளேஷன், இதுதான் காரணம். இதுக்கு தான் வந்து நெகட்டிவ் ரியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேவா. ஓகே. 73 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கன்சிடர்ட் டு பி த மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்ன? மணி லெண்டிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் டிரான்சாக்ஷன் ஹேப்பனிங் வித்தின் அ டியூரேஷன் ஆஃப் 0 to less than 1 year, 0 days to less than 1 yearக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கெலாம் பேர் தான் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கீழே எதெல்லாம் வரும்? ட்ரெஷரி பில்ஸ் வரும், கமர்ஷியல் பேப்பர் வரும், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வரும், கால் ஆர் நோட்டீஸ் மணி வரும். ஸோ ஆன்சர் இஸ் 1, 3, 4, 5. ஈஸி கொஷின் தான், டைரக்ட் ஃபேக்டர். 74. த பாண்டா பாண்ட்ஸ் சம்டைம்ஸ் சீன் இன் த நியூஸ் ரெஃபர் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்? இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, இப்போ லேர்ன் பண்ணிக்கலாம். த யுவான் டாமினேட்டட் பாண்ட்ஸ் இஷ்யூட் இன் சைனீஸ் மெயின்டைன் பை அன் ஓவர்சீஸ் என்டிட்டி. இதுதான் ஆன்சரு. ஓகேவா. இது எதுக்குன்னா வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக சைனீஸ் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஓகே. 75 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்? ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார் பிஎஸ்யூ இருக்குது, நான் வந்து 50% மேலே, அதாவது 51% மினிமம் நான் வந்து என்னோடய ஷேர்ஸை வந்து அந்த பிஎஸ்யூ விற்றுட்டு மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்லேருந்து அது வெளியே போகுதுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா. ஓகே. இப்போ அதுபடி பார்ப்போம். சேல் ஆஃப் மோர் தேன் 51% ஆஃப் கவர்மெண்ட் ஓனர்ஷிப் டு ஸ்ட்ராட்டஜிக் ப்ரைவேட் செக்டார் கம்பெனி அலாங் வித் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். இது கரெக்ட் தான். 51%க்கு மேலே என்னோடய ஷேரை நான் விற்றுறேன். யாருக்கு விற்கிறேன்? ப்ரைவேட் செக்டார் கம்பெனிக்கு விற்றுறேன், மேனேஜ்மெண்ட்டையும் அவங்க கையில் கொடுத்துட்றேன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா வந்து டாடா குரூப் வாங்கினாங்களே 2021, அது இதோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள். செகண்ட் பார்ப்போம். சேல் ஆஃப் மோர் தேன் 51% ஆஃப் கவர்மெண்ட் ஓனர்ஷிப் கரெக்டு டு ஸ்ட்ராட்டஜிக் பப்ளிக் செக்டார் கம்பெனி, அதாவது ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி அதோட 51%க்கு மேலே இருக்கிற அதோட ஷேர்ஸை வந்து விற்றுது. யாருக்கு விற்குது? இன்னொரு பப்ளிக் செக்டார் கம்பெனிக்கு விற்குது. அப்படின்னா அது ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கீழே வருமா? கரெக்ட், வரும். அதுவுமே வரும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி வந்து ஹெச்பிசிஎல்லை 2018 வாங்கினாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் பிஎஸ்யூ இன்னொரு கவர்மெண்ட் பிஎஸ்யூவை வாங்குது, அதாவது மோர் தேன் 51% ஆஃப் ஓனர்ஷிப்பை வாங்குதுன்னா அதுவுமே ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான். எக்ஸாம்பிள் ஓஎன்ஜிசி அக்வயரிங் ஹெச்பிசிஎல் இன் 2018. ஓகேவா. ஓகே. சேல் ஆஃப் மோர் தேன் 51% ஆஃப் கவர்மெண்ட் ஓனர்ஷிப் டு ஃபாரின் கம்பெனி அப்படி ஒன்று கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி. ப்ரைவேட்டுக்கு விற்றாலும் பப்ளிக்கு விற்றாலும் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான். மெயின் க்ரைட்டீரியா என்ன? மோர் தேன் 51% ஆஃப் ஓனர்ஷிப்பை வந்து ஒரு பிஎஸ்யூ விற்குதா, அதுதான் மேட்ரு. ஓகேவா. 76 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் has or have led to increased preference of the government towards exchange traded fund route for undertaking disinvestment in PSUs? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறையா ஷேர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. கரெக்டாக. இப்போ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னா என்னென்னா, அது வந்து ஒரு ஃபண்டு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா கவர்மெண்ட் பிஎஸ்சியோட ஷேர் இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டட் ஃபண்ட் இருக்குன்னா அதுக்குள்ளே பாரத் பெட்ரோலியமோட ஒரு 20 ஷேர் இருக்கும், இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒரு 20 ஷேர் இருக்கும், இன்னொரு கம்பெனியோட ஒரு 30 ஷேர் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டட் ஃபண்டு.
இந்த மாதிரி ஒரு பல பிஎஸ்யூவோட ஷேர் சேர்ந்து ஒரு மிக்சடு ஃபண்டாக இருக்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு இருக்குது? ஆப்ஷன்ஸ் படிப்போம். எபிலிட்டி டு அண்டர்டேக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இன் மல்டிபிள் பிஎஸ்யூஸ் அட் அ சிங்கிள் டைம். கரெக்டு தானே? கரெக்டு. enables the government to reduce its ownership in PSUs to below 51% and yet remain in management control. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்து ETF ரூட்டை எடுக்காது. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? மோர் தேன் 51% ஆஃப் ஷேர்ஸை வந்து விற்கிறது வந்து ETF ரூட் மூலமாக நடக்காது. ஓகேவா? 2 is wrong. enables the government to sell its entire stake to a single private sector entity. இது வந்து கிடையாது. தேர்டுமே தப்பு தான். ஆன்சர் இஸ் 1. ஓகேவா? ஓகே, 77 போயிடலாம். Consider the following statements about second 5-year plan. This plan is also called Mahalanobis plan. இது கரெக்டு. The plan focused on agriculture, price stability, power and transport அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. ஃபஸ்ட்டு பிளான் தான் அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கும். செகண்ட் பிளான் வந்து primarily focused on industrialization, that too especially வந்து public sector. ஓகேவா? ஸோ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 வாஸ் பேஸ்ட் ஆன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி ஆஸ் த கோல் ஆஃப் எக்கனாமிக் பாலிசி. இது கரெக்டு தான். சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் படி போகணுங்கிறது தான் அவங்க பிளானாக இருந்துச்சு. ஆன்சர் இஸ் 1 and 3. 78. Which of the following factors led to the failure of third 5-year plan? ஓகே, சைனீஸ் அக்ரஷன் 1962 நடந்துச்சு. இதுவுமே ஒரு ஃபெயிலியர் தான். ஏன்னா நிறையா ரிசோர்ஸஸை வந்து நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் நோக்கி செலுத்த வேண்டியிருந்துச்சு. அதனால் தேர்ட் 5-year பிளான் சரியாக நமக்கு போகலை. சிவியர் ட்ரவுட், இதுவும் கரெக்டு தான். சிவியர் ட்ரவுட் இருந்துச்சு, ஃபுட் க்ரைசிஸ் நடந்துச்சு, ஃபுட் இம்போர்ட்ஸ் அதிகமாச்சு, அக்ரிகல்ச்சர் க்ரோத் கம்மியாச்சு. ஸோ இதோட ரிசல்ட்டாக வந்து தேர்ட் 5-year பிளான் ஃபுல் ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ இதோட சொல்யூஷனாக தான் நமக்கு லேட்டர் 1960 லேட் பகுதியில் நமக்கு என்ன வந்துச்சு? க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தோம்ல. ஸோ அதுக்கு முன்னாடி சிவியர் ட்ரவுட்டு, ஃபெமைன்லாம் வந்து இந்தியாவில் நம்ம அப்சர்வ் பண்ணோம். தேர்ட், இந்தியோ பாகிஸ்தான் வார் 1965 நடந்துச்சு. அதுவுமே ஒரு காரணம். பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து காரணம் கிடையாது. இந்தியாவில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டிங்கிறது ஒன்று வரவே இல்லை. ஏன்னா ஜவஹர்லால் நேரு வந்து இறந்த கொஞ்ச நாள்லேயே வந்து லால் பகதூர் சாஸ்திரி வந்து ஒரு குட் பிஎம்மாக எமர்ஜ் ஆனதுனால பொலிட்டிக்கல் கண்டினியூட்டி தான் இருந்துச்சு. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி நடக்கலை. ஸோ ஆன்சர் இஸ் 1, 2 and 3. ஓகேவா? இப்போ 5-year பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன 5-year பிளான்ஸ்லாம் இருக்குது? எல்லா 5-year பிளானோட மெயின் தீம் என்ன, மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, டார்கெட்ஸ் என்ன, அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, ஃபெயிலியர்ஸ் என்ன. ஓகேவா? அப்புறம் கீவேர்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு 5-year பிளானுக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? யூ மே கெட் அ கொஷின் இன் தட் ஏரியா. ஓகே, 79. Which of the following was or were considered during fourth 5-year plan? ஓகே, growth with stability கரெக்டு. ப்ரொக்ரெசிவ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் கரெக்டு தான். ஏன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இது ரெண்டுலேயும் செல்ஃப் ரிலையன்ஸ் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்ஸ் இதுவுமே கரெக்டு தான். நீங்கள் உடனே ஃபோர்த் 5-year பிளான்னா உடனே உங்களுக்கு மைண்டில் அது என்ன பீரியட் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும், எந்த இயர் டு எந்த இயருங்கிறது ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் அந்த இயரில் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அது ரிலேட்டடாக என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்கிறது மைண்டில் உடனே ஃப்ளாஷ் ஆகணும். ஓகேவா? ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஏன்னா வந்து இந்தியா வாஸ் த ஃபஸ்ட் கண்ட்ரி. எப்படின்னா வந்து கவர்மெண்ட் பேக்டு பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் கொண்டு வந்ததில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஆன்சர் இஸ் 1, 2 and 3. 80th போயிடலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் 5-year பிளான்ஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் கரிபி ஹட்டாவோ ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி வாஸ் ப்ரப்போஸ்ட்? இதுக்கு ஆன்சர் வந்து 5th 5-year பிளான். ஓகேவா? இப்போ நம்ம இந்த 5-year பிளான் ரிலேட்டடான கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கீழே வந்து டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, 81. In the post-pandemic recent past, many central banks worldwide had carried out interest rate hikes. Okay, central banks வந்து interest rate hike எதுக்கு carry out பண்ணுவாங்க? To curb the inflation. ஓகேவா? அதுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தினா இன்ஃப்ளேஷன் கம்மியாகும், பணப்புழக்கம் கம்மியாகும்ல. ஸோ வந்து அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுறாங்க, இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்காக. ஏன்னா பேண்டமிக் டைமில் இன்ஃப்ளேஷன் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, போத் டியூ டு டிமாண்ட் சைட் ஃபேக்டர்ஸ் அண்ட் சப்ளை சைட் ஃபேக்டர்ஸ். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சென்ட்ரல் பேங்க்ஸ் ஜென்ரலி அஸ்யூம் தட் தே ஹாவ் த எபிலிட்டி டு கவுண்ட்ராக்ட் த ரைசிங் கன்சூமர் ப்ரைஸஸ் வியா மானிட்டரி பாலிசி மீன்ஸ். இது கரெக்டு தானே? மானிட்டரி பாலிசி நம்ம எதுக்கு போடுறோம்? டு கீப் த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? அண்ட் ஆல்சோ அச்சீவ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் க்ரோத். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஏ. இந்தியா வந்து மானிட்டரி பாலிசி பண்ணுறாங்கல்ல ஆர்பிஐ மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஐ வந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்து நம்ம டூல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோம். அது வந்து பேண்டமிக் அப்போ 2022 பார்த்திங்கன்னா அந்த 4+or-2 அப்படிங்கிற லிமிட்டை தாண்டியே ஒரு 8-9 மாதம்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க? அதை கம்மி பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணாங்க. ஓகேவா? 82 போயிடலாம். Which of the following effects
of creation of black money in India has been the main cause of worry to the government of India. Okay, diversion of resources to purchase of real estate and investment in luxury housing. Okay, investment in unproductive activities, purchase of precious stones, jewelry. Okay, large donations to political parties and growth of regionalism. Okay, loss of revenue to இதுதான் கரெக்டு. இப்போ மேலே சொன்னதெல்லாம் வந்து பிளாக் மணினால் நடக்கிற ஒரு கான்சிக்வன்ஸ் தான். ஆனால் மெயின் காஸ் ஆஃப் ஒரி என்ன? நீ வந்து டேக்ஸ் கட்டுறதில்ல இந்த பணத்தை, அப்புறம் இந்த பணத்தை வந்து நீ சிஸ்டம்லேருந்து மறைக்கிற. இதுதான் முக்கியம். ஸோ வந்து டி தான் ஆன்சராக இருக்கும். நீங்கள் படித்து பாருங்கள். பிளாக் மணினா என்ன? அன்அக்கௌண்டட் மணி which has not entered into the formal system. ஸோ என்னாகும்? டேக்ஸ் எவேஷன். கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வராது. ஓகேவா? ஓகே, 83 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் கன்சிடர்ட் டு பி பார்ட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் ஆப்ரேஷன். ஓகே, ஸ்டெரிலைசேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து கேபிட்டல் இன்ஃப்ளோவோ அவுட்ஃப்ளோவோ வந்து திடீர்னு அதிகமாச்சு அப்படின்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி வந்து பாதிக்கும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு மானிட்டரி ஆப்ரேஷன் டூல் தான் வந்து ஸ்டெரிலைசேஷன் ஆப்ரேஷன். ஸோ வந்து ஸ்டெரிலைசேஷனோட ஒரு பார்ட்டாக கவர்மெண்ட் எதை கருதுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். அதாவது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வந்து வாங்குறது விற்கிறது. இது ஆர்பிஐ செய்யும். எதுக்கு செய்யும்? லிக்விடிட்டியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து மெயினாக வந்து ஸ்டெரிலைசேஷன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். அதாவது ஃபாரின்லேருந்து கேபிட்டல் இன்ஃப்ளோவோ அவுட்ஃப்ளோவோ அதிகமாச்சுன்னா டொமஸ்டிக்கில் மணி சப்ளை அடிபடும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, 84 போயிடலாம். In India, which of the following is responsible for maintaining price stability? ஈஸியான கேள்வி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எப்படி? த்ரூ மானிட்டரி பாலிசி. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ஆன்சர் கீழே இருக்குது. ஓகேவா? 85. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். டைட் மானிட்டரி பாலிசி ஆஃப் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் குட் லீட் டு கேபிட்டல் ஃப்ளைட். கேபிட்டல் ஃப்ளைட்னா என்ன? இந்தியாவிலேருந்து டாலரை வித்ட்ரா பண்ணிட்டு அவங்களாம் வெளியே போயிடுவாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எஃப்டிஐ, இது எல்லாமே. இதுக்கு பேர் தான் கேபிட்டல் ஃப்ளைட். இப்போ வந்து யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வில் மானிட்டரி பாலிசி டைட்டனிங் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துகிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அங்கே அதிகமாக கிடைக்குது அப்படிங்கும்போது எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்தியன் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக யூஎஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் அவன் அவ்வளோ ரேட் கொடுக்குறான், அதிக ரேட் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து கொண்டு போய் யூஎஸில் போய் அந்த டாலரை போட்டுருவாங்க. ஸோ என்ன ஆகும்? ருப்பி இந்தியாவில் டிப்ரிஷியேட் ஆகும் டியூ டு டாலர் அவுட்ஃப்ளோ. அதுக்கு பேர் தான் கேபிட்டல் ஃப்ளைட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1.2 lakh crore மேலே வெளியே போயிருக்கு. 1.2 lakh crore ருப்பீஸ்க்கு மேலே வெளியே போயிருக்கு டியூ டு கேபிட்டல் ஃப்ளைட் as a result of US Federal Reserve tightening their monetary policy. ஓகேவா? ஓகே, capital flights may increase the intercost of firms with existing. ஓகே, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டு நான் வந்து அந்த ஸ்பெல்லிங்கில் மிஸ் ஆகிருக்கு. Capital flight may increase the interest cost of firms with existing external commercial borrowings. கரெக்டு தானே? ஏன்னா எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowings வந்து இந்தியாவிலேருந்து நம்ம வெளியிலேருந்து வாங்குகிற லோன் இருக்குல்ல, அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் வாங்குகிற லோன் எல்லாமே மேஜராக பார்த்திங்கன்னா டாலர் டினாமினேட்டடாக இருக்குது. இப்போ டாலர் டினாமினேட்டடாக இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம்னா, நான் வந்து $1 ரீபே பண்ணுறதுக்கு 80 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆகுது? டிப்ரிசியேஷனால் நான் இப்போ $1 ரீபே பண்ணுறதுக்கு நான் 90 ரூபா கொடுக்கணும். ஸோ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. காஸ்ட் ஆஃப் பாரோயிங் அதிகப்படுத்தும். ஓகேவா? டிவேல்யூவேஷன் ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி டிக்ரீசஸ் த கரன்சி ரிஸ்க்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீசஸ் த கரன்சி ரிஸ்க். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ 1 and 2 தான் ஆன்சர். இந்த இடத்துல வந்து டிக்ரீசஸ் கிடையாது, கரன்சி ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? 86 போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த எஃபெக்ட் ஆஃப் டிவேல்யூவேஷன் ஆஃப் அ கரன்சி இஸ் தட் இட் நெசசரிலி. டிவேல்யூவேஷன்னா என்ன? நம்ம பார்த்தோம், ஆர்பிஐயே உள்ளே பூந்து $1 80 ரூபா கிடையாது 90 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐயே உள்ளே பூந்து சொல்கிறதுக்கு பேர் தான் டிவேல்யூஷன் ஆஃப் த கரன்சி. டிப்ரிசியேஷன்னா மார்க்கெட் ஃபோர்ஸஸ் டியூ டு ட்ரேடு, அப்புறம் ஃபாரின் மார்க்கெட் சப்ளைஸ் ஆஃப் தி சப்ளை அண்ட் டிமாண்ட், அதுபடி பேஸ் பண்ணி ருப்பியோட வேல்யூ 80லேருந்து 90 அதுவாக குறையுதுன்னா அது டிப்ரிசியேஷன். ஆர்பிஐ உள்ளே பூந்து குறைக்கிறதுக்கு பேர் டிவேல்யூவேஷன். ஓகே, இம்ப்ரூவ்ஸ் த காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட்ஸ் இன் ஃபாரின் மார்க்கெட்ஸ். இது கரெக்டு தானே? இது கரெக்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து $1 80 ரூபாவாக இருக்குது, இப்போ 90 ரூபா மாறிடுச்சு. ஸோ இப்போ $1 வச்சுட்டு இருந்த கம்பெனி முன்ன 80 ரூபா வாங்க வேண்டிய பொருளை இப்போ 90 ரூபாய்க்கு பொருள் எடுத்துருவான், சேம் $1 வச்சு. ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு.
இன்க்ரீசஸ் த ஃபாரின் வேல்யூ ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இன்க்ரீசஸ் கிடையாது, டிக்ரீசஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இம்ப்ரூவ்ஸ் ட்ரேட் பேலன்ஸ் அப்படியா? ஏன்னா வந்து ஆல்வேஸ் அப்படி கிடையாது. எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகுதா அப்படின்னு கேட்டால் அதிகம் ஆகுது. ஆனால் வந்து ட்ரேட் பேலன்ஸை இது ஃபேவரபுளாக மாற்றுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்தியா வந்து இட் இஸ் அ நெட் இம்போர்ட்டர். ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம்ல, இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்ஸை விட இம்போர்ட் தான் அதிகம் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், $1 80 ரூபா கொடுத்து நான் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த பொருள் இப்போ நான் 90 ரூபா கொடுத்து இம்போர்ட் பண்ணுவேன். ஸோ நெட்டாக வந்து ட்ரேட் பேலன்ஸ் இந்தியாவுக்கு நெகட்டிவாக தான் போகும். ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி ஒன். 87 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லைக்லி டு பி த மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி இன் இட்ஸ் எஃபெக்ட்ஸ்? இதில் வந்து எது வந்து ரொம்ப இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெட். ஓகே, கவர்மெண்ட் வந்து அதோட டெட்டை வந்து பணத்தை கொடுத்து அடைக்குது. ஸோ அது வந்து பணப்புழக்கம் பப்ளிக்கில் அதிகமாகுது. ஸோ வந்து அதுவுமே இன்ஃப்ளேஷன் கான்ட்ரிபியூட் பண்ணுது. பாரோயிங் ஃப்ரம் பப்ளிக் டு ஃபைனான்ஸ் அ பட்ஜெட் டெஃபிசிட். ஓகே, பட்ஜெட் டெஃபிசிட்டை வந்து நீ அடைக்கிறதுக்காக பணத்தை பப்ளிக்கிட்ட இருந்தே வாங்குறாங்க. இதுவுமே இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்தும். பாரோயிங் ஃப்ரம் பேங்க்ஸ் டு ஃபைனான்ஸ் அ பட்ஜெட் டெஃபிசிட். பேங்க்லேருந்து பணத்தை வெளியே எடுத்துடுறீங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து இது கம்மி பண்ணும். நெக்ஸ்ட் வந்து என்னது, கிரியேஷன் ஆஃப் நியூ மணி டு ஃபைனான்ஸ் அ பட்ஜெட் டெஃபிசிட். இதுதான் இருக்கிறதுலேயே வந்து பணப்புழக்கத்தை மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனிலாம் பார்த்திங்கன்னா பணத்தை அதிகம் பிரிண்ட் பண்ணி ஒரு கரன்சி வந்து 300 மடங்கு 400 மடங்கெல்லாம் வந்து அதிகமாக இன்ஃப்ளேஷன் ஆன பேக்ரவுண்ட்லாம் நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி. ஓகேவா? இப்போ வந்து கவர்மெண்ட்டே உள்ளே பூந்து பணத்தை அடிச்சுட்டு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி விட்டாங்கன்னா இதுதான் வந்து மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட். ஓகேவா? ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து அதை வெரி ரேர் லொக்கேஷனில் தான் பண்ணுவாங்க, லிமிட்டடாக தான் பண்ணுவாங்க, புது மணி அடிக்கிறது. ஓகேவா? ஓகே, 88 போயிடலாம். இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியா சரி, இப்போ 87 வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, இப்போ வந்து 2014 எலெக்ஷன்ஸ் அப்போ வந்து ஒரு ப்ரோபகேண்டா போயிட்டு இருந்துச்சு. எப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நாங்கள் ஜெயித்தோம்னா எல்லாத்துக்கும் 15 lakhs கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ சப்போஸ் வந்து ஒவ்வொருத்தர் கையிலையும் 15 லட்சம் வந்துருச்சுன்னு வைங்களேன். இப்போ என்ன ஆகும், 15 லட்சத்துக்கு நீங்கள் கார் வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க. இப்போ ஒவ்வொருத்தங்க கையிலையும் 15 லட்சம் வந்ததுனால கார் விலை வந்து 5 லட்சம் 6 லட்சம்னா இருக்க போது, இல்லை 10 லட்சம்னு இருக்க போதா? கார் விலை 50 லட்சத்தை தாண்டி போயிடும். ஸோ அதுதான் மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட். ஏன்னா எல்லார் கையிலையும் பணம் வந்தாலும் பிரச்சனை தான். ஸோ கவர்மெண்ட் பணம் இஷ்டத்துக்கு அடிச்சுட்டே இருந்தால் அதுதான் மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட்ஸ். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லியிருந்தேன். ஓகே, in the context of India, which of the following factors is or are contributors to reducing the risk of currency crisis? ஓகே, இதெல்லாம் வந்து கரன்சி கிரைசிஸ்னால் என்ன? உடனே பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அதுக்கு தான் போகணும். கரன்சி கிரைசிஸ்னால் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதாவது ட்ரேட் இன் கூட்ஸ் சர்வீசஸ் வித் எக்ஸ்டர்னல் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஓகேவா? டாலர் இந்தியன் ருப்பி கம்பேரிசன் அந்த மாதிரிக்கு நீங்கள் போயிடணும். ஓகேவா? ஃபாரின் கரன்சி ஏர்னிங்ஸ் ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் ரெடியூசிங்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படின்னா ஃபாரின் கரன்சி ஏர்னிங்ஸ் ஆஃப் ஐடி செக்டார். டாலர் வந்து ஐடி செக்டார் நிறையா ஏர்ன் பண்ணி கொடுக்குதுன்னா அது வந்து கரன்சி கிரைசிஸை ரெடியூஸ் பண்ணுது. கரெக்டு தானே? கரெக்ட். இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்துச்சுன்னா கரன்சி கிரைசிஸ், ஃபாரின் செக்டார், ருப்பி டாலர் ரிலேஷன்ஸ் எதாவது மாறப்போகுதான்னு கேட்டால் இல்லை. செகண்ட் வந்து டைரக்ட் ரிலேஷன் கிடையாது. ஓகே, ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் இந்தியன்ஸ் அப்ராட். ரெமிட்டன்ஸ்னால் என்ன? அப்போயே சொல்லியிருந்தேன். துபாயிலேருந்து யூஎஸ்லேருந்து நம்ம சொந்தக்காரங்க நமக்கு பணம் அனுப்புவாங்கள்ல, அதுதான் ரெமிட்டன்சஸ். அப்போ என்ன ஆகும்? டாலர் வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. ஸோ கரன்சி கிரைசிஸை ரெடியூஸ் பண்ணுது. ஸோ 1 and 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 89. வித் ரெஃபரன்ஸ் டு சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி கன்சிடர் த ஃபாலோயிங் சிஸ்டம். ஓகே, இப்போ சிபிடிசின்னு உடனே இப்போ 2024 ஒரு கொஷின் வந்துருந்தது. இப்போ இது கூட ரிலேட்டடாக வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னலைசேஷன் ஆஃப் ருப்பி, அப்புறம் சிபிடிசி, ஸ்விஃப்ட் சிஸ்டம் இதெல்லாம் என்னன்னு நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இட் இஸ் பாசிபிள் டு மேக் பேமெண்ட்ஸ் இன் டிஜிட்டல் கரன்சி வித்தவுட் யூசிங் US டாலர் ஆர் ஸ்விஃப்ட் சிஸ்டம். கரெக்டு தானே? இப்போ எப்படி ஐஎன்ஆர் ரூபிள் பேக்ட் அப்படின்னு சைன் பண்ணிவிட்டு இந்தியன் ருப்பிலே வந்து நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்குற ஆயில்ஸுக்கெலாம் ஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் த்ரூ ஸ்பெஷல் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இட் இஸ் பாசிபிள் டு மேக் பேமெண்ட்ஸ். கரெக்டு தான். இன்னும் டிஜிட்டல் கரன்சி வித்தவுட் யூசிங் US டாலர் ஆர் ஸ்விஃப்ட் சிஸ்டம், இது கரெக்டு தான். ஓகேவா? டிஜிட்டல் கரன்சி கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் அ கண்டிஷன் ப்ரோக்ராம்ட் இன்டு இட் சச் ஆஸ் அ டைம் ஃப்ரேம் ஃபார் ஸ்பெண்டிங் இட். இப்போ என்ன கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? கேனுன்னு இருக்குது. கேன்னா இப்போ பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, பண்ண முடியும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு கரன்சியை நீ வந்து ஒரு 10 மாதத்துக்குள்ளே நீ ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டால் பண்ண முடியுமா? பண்ண முடியும். இட் கேன் பி ப்ரோக்ராம். பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது நெக்ஸ்ட்டு கொஷினில் என்ன வேர்ட்ஸ் இருக்குங்கிறத கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண முடியும். பண்ண முடியும். யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் யுவான் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில்
அவங்க வந்து தே ஃபிக்ஸ் அ லிமிட், கவர்மெண்ட் ஃபிக்ஸ் அ லிமிட், இந்த டைமுக்குள்ளே நீ இந்த டிஜிட்டல் கரன்சியை ஸ்பெண்ட் பண்ணிடுன்னு சொல்லி சிட்டிசன்ஸுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. ஸோ பண்ண முடியும். ஸோ கொஷினில் வந்து கேர்ஃபுல்லாக படிக்கணுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே, 90th போயிடலாம். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன் இந்தியா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஆர் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐன்னு கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அப்படின்னா யாருன்னா, இப்போ வந்து ஒரு சில ஏஜென்சிஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கம்பெனி வந்து லெண்டிங் பண்ணுறாங்க, லெண்டிங் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு வைங்களேன். அந்த லெண்டிங் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியை போய் அணுகுவாங்க. அணுகிட்டு நான் வந்து இந்த பர்சன் இந்த இன்ஸ்டியூஷனுக்கு நான் லெண்ட் பண்ணலான் இருக்கேன், நீ வந்து அந்த கம்பெனியை ஸ்டடி பண்ணி அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடு, அந்த ரேட்டிங்கை பொறுத்து நான் அவனுக்கு லெண்ட் பண்ணலாமா வேணாமா, இல்லை எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜென்சிக்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த ஏஜென்சி வந்து அந்த இன்ஸ்டியூட்டோ அந்த கம்பெனியோ ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். ஸோ இதை ரெகுலேட் பண்ணுறது ஆர்பிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பிஐ கிடையாது, செபி. ஓகேவா? இப்போ இது கூட சேர்ந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸில் ஒரு சில சிக்கலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன சிக்கல்கள், அதை எப்படி சரி செய்யலாம், என்ன மெஷர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தேடி படிச்சுக்கோங்க. ஓகேவா? த ரேட்டிங் ஏஜென்சி பாப்புலர்லி நோன் ஆஸ் ICRA இஸ் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா என்னென்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டான கம்பெனி, அதாவது ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுற கம்பெனி இருக்குல்ல, அவங்களாம் தான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ICRA லிமிடெட் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தான், கரெக்டு தான் அது. பிரிக்வொர்க் ரேட்டிங்ஸ் இஸ் அண்ட் இந்தியன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, இதுவுமே கரெக்டு தான். ஆன்சர் இஸ் 2 and 3. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ கிடையாது, செபி. ஓகேவா? 91 போயிடலாம். த கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ இஸ் அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், இது கரெக்டு தான். அக்கார்டிங் டு ஆர்பிஐ ஆக்ட் 1934. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் டக்குன்னு நோட் பண்ண முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்சர் கீழே டெக்ஸ்ட் இருக்குது. Okay, certain provisions in the Constitution of India give the central government the right to issue directions to RBI in public interest. நான் என்ன சொல்லியிருந்தோம், பாலிட்டி பார்க்கும்போதே கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக படிக்கணும். கான்ஸ்டியூஷன்லேயே இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அது வந்து ஆர்பிஐயோட 1934 ஆக்டில் செக்ஷன் 7 சொல்லியிருக்கு, கான்ஸ்டியூஷனில் சொல்லலை. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? த கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ ட்ராஸ் ஹிஸ் பவர் ஃப்ரம் ஆர்பிஐ ஆக்ட், இது கரெக்டு. ஆன்சர் இஸ் 1 and 3. ஓகே, 92 சர்வீஸ் ஏரியா அப்ரோச். Okay, 92 the service area approach was implemented under the purview of. ஆன்சர் வந்து லீட் பேங்க் ஸ்கீமு. சர்வீஸ் ஏரியா அப்ரோச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. 1989 இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்துச்சு. இது இந்த லீட் பேங்க் ஸ்கீமுங்கிறது 1969 வந்துருச்சு. இது ரெண்டோட கோர் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா சேம் தான். எப்படின்னா வந்து ஒரு ரூரல் ஏரியாஸ்க்கு பேங்கிங்கோட சர்வீஸ் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் இல்லை 2 டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த பேங்க் ஒரு ஹெட்டான ஒரு பேங்க்கை டெசிக்னேட் பண்ணிடுவாங்க. இந்த பேங்க் தான் பொறுப்பு, நீ இந்த பேங்க் வந்து இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்த ரூரல் ஏரியாஸு, அப்புறம் ரீச் ஆகாத ஏரியாஸு, சர்வீஸ் போய் சரியாக சேரலாங்கிற ஏரியாஸுக்கெலாம் நீ தான் பொறுப்பு. நீ வந்து போய் பேங்கிங் சர்வீஸை போய் அந்த வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கும் இல்லை புவர் செக்ஷன்ஸுக்கும் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு பேங்க்கை லீட் பேங்க்காக அறிவிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து லீட் பேங்க் ஸ்கீம். இது வந்து 1969 வந்துருச்சு. சர்வீஸ் ஏரியா அப்ரோச்சுங்கிறது 1989 வந்துச்சு. இது ரெண்டை பற்றின டீட்டெயில்ஸும் நம்மளோட ஆன்சர் கீழே டீட்டெயில்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 93 கன்சிடர் த ஃபாலோயிங் மார்க்கெட்ஸ். ஓகே, ஹவு many of the above are included in capital markets? கேபிட்டல் மார்க்கெட்ஸ்னால் என்னது? a market to gather funding for long term measures, that is more than 1 year up to 3 years. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம் ஃபண்டிங்காக போகிறது தான் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். இப்போ கவர்மெண்ட் பாண்ட் மார்க்கெட், இது கரெக்டு தானே? இது ஒரு லாங் டேர்ம் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். கால் மணி மார்க்கெட்னா இது மணி மார்க்கெட்டுக்கு கீழே வருது, அதாவது ஷார்ட் டேர்ம் ஓவர் நைட் லெண்டிங். ஸோ இது வந்து கேபிட்டல் மார்க்கெட் கிடையாது. ட்ரெஷரி பில் மார்க்கெட் எதுக்கு? கவர்மெண்ட்டோட டெம்பரரி கேஷ் ஃப்ளோக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து மணி மார்க்கெட்டுக்கு கீழே வருது. ஓகேவா? 91 days 180 days. ஸோ இதெல்லாம் லெஸ் தேன் 1 year தான். 1 year to 3 year வந்தால் தான் அது கேபிட்டல் மார்க்கெட். 3 yearsக்கு மேலே கூட சொல்லலாம். ஓகேவா? ஸ்டாக் மார்க்கெட் இதுவுமே வந்து கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு கீழே தான் வருது. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 2. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கீழே தான் நம்ம ஈக்விட்டிஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ 1 and 4 தான் கேபிட்டல் மார்க்கெட் எது, மணி மார்க்கெட் எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. எல்லா வருஷமும் ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது. 94 இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் த டேர்ம் பீட்டா ரெஃபர்ஸ் டு. இது வந்து டோட்டலாக எனக்குமே புது கேள்வி தான். நிறைய பேருக்கு இது ஒரு புது லேர்னிங்காக தான் இருந்துச்சு 2023. ஸோ ஆன்சர் இஸ் டி. நியூமரிக் வேல்யூ தட் மெஷர்ஸ் த ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் அ ஸ்டாக் டு த சேஞ்சஸ் இன் ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட். ஓகேவா?
ஓகே, ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா the process of simultaneous buying and selling of an asset from different platforms, இதுக்கு பேர் வந்து arbitrage அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் an investment strategy of a portfolio manager to balance risk versus reward, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா portfolio diversification அப்படின்னு சொல்கிறாங்க. சி, a type of systematic risk that arises where perfect hedging is not possible, இதுக்கு பேர் வந்து பேசிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. டி தான் வந்து பீட்டா. ஓகேவா, நியூமரிக் வேல்யூ that measures the fluctuations of a stock to changes in the overall stock market. ஓகே, 95 போயிடலாம். இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸ்னு என்னென்னா, ஒரு பாண்டுக்கு வந்து அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிக்ஸட் கிடையாது, ஃபிக்ஸடாக 7% 8% இல்லாமல் இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பாண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, கவர்மெண்ட் கேன் ரெடியூஸ் த கூப்பன் ரேட்ஸ் ஆன் இட்ஸ் பாரோயிங்ஸ் பை த வே ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸ். கரெக்டு தானுங்க. இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால பாரோவருக்கு லாபம் தானே. கரெக்டு தானே. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா ஃபிக்ஸ்டாக நான் 20% கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் நான் இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து கூப்பன் ரேட்டை கம்மி பண்ணும்ல கவர்மெண்ட்டுக்கு. ஸோ காஸ்ட் ஆஃப் லெண்டிங் கம்மியாகும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். IIBs provide protection to investors from uncertainty regarding inflation. கரெக்டு தானே. இப்போ வந்து சப்போஸ் வந்து ஒரு பாண்டுக்கு ஒரு பாண்டு வந்து ஃபிக்ஸடாக வந்து நான் 10%ன்னு சொல்லியிருக்காங்கன்னு வைங்க இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து 10% தாண்டிலாம் போயிட்டுருக்குன்னா இன்வெஸ்டருக்கு அது லாஸு. அதனால் என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸ்னால் இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்தபடி எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ வந்து IIBs gives protect to investors. கரெக்டு. The interest rates received as well as capital gains on the IIBs are not taxableன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்தாலே பார்த்துக்கணும். எங்கேயாவது வந்து இந்த மாதிரி பாண்டுனா அவனுக்கு நான் டேக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது கொடுக்க மாட்டாங்கள்ல. ஸோ வந்து ஆன்சர் இஸ் 1 and 2. ஓகே, 96 போயிடலாமா. கன்சிடர் த ஃபாலோயிங். ஓகே, என்ன கேள்வி, விச் ஆஃப் த அபவ் கேன் பி இன்க்ளூடட் இன் FDI. ஓகே, இப்போ FDIக்கும் FPIக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துக்கணும். ஒரு கண்ட்ரியோட மோர் தேன் 10% ஆஃப் த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்கன்னா அது FDIக்குள்ளே போயிடும். லெஸ் தேன் 10%, அதாவது ஸ்மால் ஸ்கேல் டிரான்சாக்ஷனில் ஷேர்ஸ் வாங்குறாங்கன்னா அது ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கீழே வந்துடும். ஓகேவா. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்க்ளூட் இன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ். கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ்னால் என்ன, பாண்டை வந்து ஷேராகவும் மாற்றலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து இன்க்ளூட் பண்ண முடியுமா FDI கீழே? பண்ண முடியும். ஏன்னா வந்து இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஈக்விட்டி. ஸோ இட் கம்ஸ் அண்டர் FDI. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வித் சர்டன் கண்டிஷன்ஸ். அந்த சர்டன் கண்டிஷன்ஸ் என்னது, FIIA வந்து 10%க்கு மேலெலாம் போயிட்டாங்க, 10%க்கு மேலே ஷேர்ஸ்லாம் வாங்கிட்டாங்கன்னா they come under FDI. ஸோ செகண்ட் கரெக்டு. அப்புறம் வந்து என்னது, குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே FDIக்கு சமம் தான். ஏன்னா தே ரெப்ரசன்ட்ஸ் ஓனர்ஷிப்ஸ் இன் ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனி பட் ஆர் ட்ரேடட் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறாங்க, பட் ஆனால் ஓனர்ஷிப்பை வந்து இவங்க தான் எடுத்துக்குவாங்க, இன்வெஸ்டர்ஸ் தான் எடுத்துக்குவாங்க. அப்போ ஓனர்ஷிப் ரைட்ஸ் வந்தாலே அது என்ன ஆகும், அது வந்து FDI கீழே தான் வரும். ஓகேவா. நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் டெபாசிட்ஸ், அதாவது வந்து இப்போ யூஎஸில் இருக்கிறவங்க நம்ம ஊர் பேங்க்கில் வந்து டெபாசிட் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து அது FDIன்னு கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஆன்சர் இஸ் 1, 2, 1, 3. ஓகே, 97. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்சிடர் த ஃபாலோயிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் த ஃபாலோயிங் அசெட்ஸ். ஹவு மெனி ஆஃப் த அபவ் ஆர் கன்சிடர்ட் இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட். இன்டான்ஜிபிள்னா தொட்டு பார்க்க முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா. அப்போ வந்து ஃபிசிக்கலாக அது வந்து இப்போ ஃபிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ பிராண்ட் ரெகக்னிஷன், ஒரு கம்பெனியோட பிராண்ட் வந்து அதோட அசெட்டு தானே. ஆமாம், அசெட்டு. பிராண்டை வச்சு தான் நிறையா மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இன்வென்ட்ரிங்கிறதே வந்து ஃபிசிக்கல் அசெட், ஃபிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா. இன்வென்ட்ரினா என்ன, இப்போ ஒரு 10 கார் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 7 சேல் ஆயிடுச்சு, 3 இருக்குது இன்னும், அது வந்து என்னோடய இன்வென்ட்ரி. அது வந்து அசெட்டு தான், ஆனால் அது வந்து இன்டான்ஜிபிள் அசெட் கிடையாது, அது வந்து டேஞ்சிபிள் ஆர் ஃபிசிக்கல் அசெட். ஓகேவா. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கரெக்டு தானே. நான் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சி பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்கேன், அது என்னோடய அசெட்டு. அது வந்து இன்டான்ஜிபிள், அதை வந்து நீங்கள் தொட்டெல்லாம் பார்க்க முடியாது, அது ஃபிசிக்கல் கிடையாது. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இஸ் ரிலேட்டட் டு மைண்ட் அண்ட் இன்னோவேஷன், அந்த மாதிரி ஃபிசிக்கல் கிடையாது இது. ஓகேவா. அடுத்தது வந்து மெயிலிங் லிஸ்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ். இது என்னடா, இது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து அதோட ஆப்ரேஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணவும், சர்வீசஸை வந்து கஸ்டமர்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் லிஸ்ட் ஆஃப் கிளைண்ட்ஸோட டேட்டா பேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அசெட் மாதிரி. எப்படி டேட்டா ரொம்ப முக்கியம், டேட்டா எம்பவர்மெண்ட் வேணும், டேட்டா வந்து லிபரலைஸ் பண்ணணும், ப்ரைவேட் செக்டர் கையில் டேட்டா இருந்தால் தான் இன்வென்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அந்த மாதிரி டேட்டா எவ்வளோ முக்கியம்னா இட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா. ஸோ இதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 3. 98 போயிடலாமா. with reference to the expenditure made by an organization or a company, which of the following is are correct? Okay, acquiring new technology is a capital expenditure. Correct தானே. கரெக்டு, பேசிக் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே,
டெட் ஃபைனான்சிங் இஸ் கன்சிடர்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வைல் ஈக்விட்டி ஃபைனான்சிங் இஸ் கன்சிடர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது பார்த்திங்கன்னா டெட் ஃபைனான்சிங் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சரே கிடையாது, ஈக்விட்டி ஃபைனான்சிங்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. இது ரெண்டுமே ரிசீட்ஸில் வரும். ஃபஸ்ட்டு டெட் ஃபைனான்சிங்னா என்ன, லோனை வந்து ரேஸ் பண்ணுறது. ஸோ அது எப்படி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லலாம், எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது அது. ஓகேவா, இது ரெண்டுமே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஆன்சர் இஸ் ஒன்லி ஒன். டெட் ஃபைனான்சிங்னா லோன் வாங்குறது, அது எப்படி எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே போடுவீங்க? ஸோ அது மாதிரி. 99. Consider the following statements. India accounts for 3 to 2% of global export of goods. இது வந்து 2023 வந்த கொஷின். அப்படி பார்த்தீங்கன்னா இது 1.8% கிட்ட தான் இருந்திருக்கு. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு போகிற முன்னாடி ரீசன்ட் ஃபிகர்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? Okay, many local companies and some foreign companies operating in India have taken advantages of India's PLI scheme. கரெக்ட் தானே? PLI ஸ்கீம் வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ஆத்மநிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு 2020 கொண்டு வந்தாங்கல்ல, அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க. இது வந்து டொமஸ்டிக் கம்பெனிஸ் அண்ட் ஆல்சோ ஃபாரின் கம்பெனிஸ் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் இதுக்கு கீழே. எப்படி இன்சென்டிவ்ஸ்னால் வந்து 4 to 6% ஆஃப் த இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபராக வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி. அப்படிங்கிறது தான் PLI ஸ்கீமு கீழே. இது கீழே ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியன் கம்பெனிஸ் ரெண்டுமே போட்டிருக்காங்க. இன்சென்டிவ்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேல்ஸ். ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக ஒரு கிரிட்டிசிசம் கூட போயிட்டு இருந்துச்சு. PLI ஸ்கீம் வந்து லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸை ப்ரமோட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசம்லாம் கூட வந்துச்சு. ஓகேவா, இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். ஸோ வந்து 1 இஸ் இன்கரெக்ட், 2 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. ஓகே, அப்புறம் நாம் இன்னொரு டெஸ்ட்டில் சொல்லியிருந்தோம், இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து அதுக்குள்ளே எதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்க்க பாருங்கள். 90% ஏதாவது ரிலேஷன்ஷிப்போட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஏதான் போட்டு வரணும். இது ரெண்டுத்துக்கும் டோட்டலாக சம்மந்தமே இல்லைன்னா மட்டும்தான் போத் ஆர் கரெக்ட் அண்ட் இந்த 1 இஸ் நாட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் 2ங்கிறத சூஸ் பண்ணுங்கள். பட் மோஸ்ட்லி இது வரைக்கும் பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சிமிலராக இருக்குது, ஏதாவது சம் ரிலேஷன்ஷிப் குட் பி எஸ்டாப்ளிஷ்னு தோணுச்சுன்னா ஏ போட்டுருங்க. ஓவர் திங்க் பண்ணி பி போட்டால் தப்பாகும். ஓகேவா, சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக. 100th போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் கான்ஸ்டியூட் அ ரியல் செக்டார் இந்த எக்கானமி? ரியல் செக்டார்னால் என்ன? ரியலாக ஒரு குட் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா ரியலாக ஒரு குட், அதாவது ஃபிசிக்கலாக ஒன்று பார்க்க முடியுது ரியல் செக்டார்னால் அப்படி. ஓகேவா, ஏன்னா ஃபைனான்ஷியல் செக்டார்லாம் இருக்குது, அதுவுமே டிரான்சாக்ஷன் நிறையா நடக்கும், ஆனால் அதெல்லாம் ரியல் செக்டார் கிடையாது. ஓகேவா. ஃபார்மர் ஹார்வெஸ்டிங் கிராப்ஸ், இது ரியல் தானே? ரியலாக நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி விட்னஸ் பண்ணுறோம். கரெக்டு. டெக்ஸ்டைல் மில்ஸ் கன்வெர்ட்டிங் ரா காட்டன் இன்டூ ஃபேப்ரிக்ஸ், நியூ ப்ரொடக்ஷன் நடக்குது. கமர்ஷியல் பேங்க்ஸ் லெண்டிங் மணி டு அ ட்ரேடிங் கம்பெனி, ஏதாவது குட் ப்ரொடியூஸ் ஆகுதா டைரெக்டாக? ரியல் செக்டாராக அது கிடையாது, இது வந்து ஃபைனான்ஷியல் செக்டார் கீழே போயிடும். அ கார்ப்பரேட் பாடி இஷ்யூயிங் ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்ஸ் ஓவர்சீஸ், ஏதாவது ரியல் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி நடக்குதா? இல்லை, இது வந்து பியூராக ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் 3 or 4. ரியலாக வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோ ப்ரொடக்ஷனோ நடக்கலை. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2. ஓகேவா? ஓகேங்க. எக்கானமி வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நான் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு. பட் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் படித்து கான்செப்சுவல் கிளாரிட்டி வந்துருச்சுன்னா எக்கானமி நீங்கள் திருப்பி படிக்கவே தேவையில்லை. அப்படியே மைண்டில் கான்செப்ட் நிற்கும், அதை வச்சு நீங்கள் ஸ்கோரிங் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். இது ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட் ஆயிரும். என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் அதுக்கான டியூ டைம் அண்ட் எஃபர்ட் வெயிட் பண்ணி தான் ஆகணும், போட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ எக்கனாமிக் சப்ஜெக்ட் டெஸ்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெலிகிராமில் இந்த வருஷம் ரீசெண்டாக இருக்கிற எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு டெஸ்ட்டை நம்ம டெலிகிராமில் போடுவோம். அதுக்கு வந்து ஒரு தனி டெஸ்ட் மேக் பண்ண முடியாது டியூ டு காப்பிரைட் இஷ்யூஸ். ஓகேவா? ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறது தான் போட முடியும். ஸோ அதை நம்ம யூடியூப்பில் போட முடியாது. ஸோ ப்ளீஸ் ரெஃபர் டெலிகிராம் குரூப். செகண்ட் டெஸ்ட் வில் பி எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.